முதலாவது பிதாவாகிய தேவனை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். நாம இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை அவன் அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை தியானிச்சுட்டு வரான். அதாவது நான் என்ன இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த புஸ்தகத்தை சபையில சகை பேர் மட்டும்தான் எடுக்கணும், மற்றவங்கலாம் இதை படிக்கவே முடியாது அப்படின்ற எண்ணமே தவறான எண்ணம். ஏன் அப்படின்னா, இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நம்ம சபையில் எடுத்து நம்ம இன்னும் எல்லா புஸ்தகத்தையும் நம்ம தேவன் சித்தமானால் பார்க்கலாம். ஆனா ஏன் இந்த புஸ்தகத்தை நம்ம இது பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்களா? இந்த பாடம் கேட்டு அப்ப நம்ம ஏன் இந்த புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறோம் அப்படின்னா, இந்த சகோதரர் சொல்லும்போது கூட சொன்னாங்க, வனாந்தரத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 38வது வசனத்தை படிக்கணும் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசிய தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவரும் இவனே. அடுத்த வசனம் படிங்க. இவருக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களை எகிப்துக்கு திரும்பி. அவங்க இருதயத்துல எங்க போயிட்டாங்க? அப்ப நீங்க சரீரத்தால இங்க சபையில இருந்தா கூட நம்ம மனதால முதல்ல வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அதாவது பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட்னு சொல்லுவாங்க கிளாஸ்ல. அத கிளாஸ் ரூம்ல பையன் இங்கதான் உட்காந்துட்டு இருப்பான், வெளியே எங்கேயும் அதை பத்தி என்ன பண்ணிட்டு இருப்பான், யோசிச்சுட்டு இருப்பான், எங்க போலாம், எப்ப இவர் சொல்ல முடியும், எப்ப நம்ம வெளியே போலான்னு சொல்லி. ஆனா இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்க மனதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகிப்துக்கு போயிட்டாங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மனதுல எகிப்து போற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டம். அப்ப பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க மேல அந்த மேக ஸ்தம்பம், வெயில் தெரியாத எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் வெயில் நேரத்துல. இரவு நேரத்துல பார்த்தோம்னா அக்னி ஸ்தம்பம். அதே மாதிரி நம்ம என்ன பாக்குறோம், ஏன் தெரியுங்களா அக்னி ஸ்தம்பம்? வனாந்தரத்துல கடும் குளிர் ஏற்படும் இரவு நேரத்துல. எவ்வளவு நேரம் வெயில் அடிக்குதோ டெசர்ட்லாம் நம்ம பார்த்தோம்னா என்ன அடிக்கும், இரவு நேரத்துல கடும் குளிர் இருக்கும். அப்ப அந்த அக்னி ஸ்தம்பம் என்ன ஆச்சு, உங்களுக்கு ரொம்ப அதாவதான ஒரு டெம்பரேச்சர் பாருங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன சேவ் கூட ட்ரெஸ் இதுவாகல. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா சாப்பாடு கூட உலகத்துல யாருக்கு கிடைக்காத ஒரு எதிர்காரமான ஒரு மேலான ஒரு சாப்பாடு அவங்க சாப்பிடணும். அப்படி இருக்கும் அவங்க என்னதான் கஷ்டம். நம்மளா இருந்தா ஐயோ இந்த மாதிரி ஒரு ஜாலியா போய் என்ன பண்ணலாம், இருக்கலாம்னு நம்ம நினைப்போம். ஆக்சுவலா என்ன தெரியுமா நடந்துச்சு, ஏன் அவங்க எகிப்துலேருந்து அந்த வனாந்தரத்துல இருக்கும்போது எகிப்துக்கு ரிட்டர்ன் போயிடுச்சுன்னா அவங்க மனசு காரணம் என்னன்னா, தேவன் அவங்களுக்கு செஞ்ச நல்லதுதான், தேவன் அவங்களை போஷித்ததுதான் காரணம். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த எகிப்துல இந்த இஸ்ரேல் மக்கள் இங்க எங்களுக்கு புசிக்கிறதுக்கு அந்த என்ன இல்லைன்னு கேட்டாங்கன்னா இறைச்சியே இல்லைன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எகிப்துல இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்காங்க, எகிப்துல இருக்கும்போது இவங்க அப்படியே ரொம்ப இந்த வாழ்ந்த மாதிரி நினைச்சுட்டாங்க. அங்க யாரா இருந்தாங்க, இவங்க அடிமைகளா இருந்தாங்க. அடிச்சு இவங்க பிடிச்சி வேலை செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பகல் முழுக்க வேலை செய்யணும், ராத்திரி முழுக்க என்ன பண்ண சாப்பிட்டு மறுபடியும் வேலை செய்யணும். இவங்களுக்கு எகிப்து அந்த பார்வன் ராஜா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஓடுன்னு சொல்லி அவங்களை அவங்க வாழ்க்கையில வேற எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே கிடையாது. ஆக்சுவலா இஸ்ரேல் மக்களை குறிச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் கேட்டோம்னா அந்த மோசம் வந்ததுனால விடுவிக்கிறேன்னு சொன்னா இன்னும் டபுள் டவுன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமான வேலை வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இந்த இவங்களை தேவன் பரிதாபப்பட்டு போனா போகுதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாருன்னா மோசம் மூலமா விடுவிச்சு வனாந்தரத்துக்கு கொண்டு விட்டா இருப்பாருங்க. அந்த எல்லா சுகபோகமா எல்லாம் சாப்பாடு எந்த வேலையும் இப்ப பாருங்க,
இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து வனாந்தரத்துல ஏதாச்சும் நட்டாங்களா, ஏதாவது விதைச்சாங்களா, ஏதாவது அறுவடை பண்ணாங்களா, ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னு நீங்க ஒரு வசனத்தை நீங்க படிக்க முடியுமா? ஒரு வேலையுமே செய்யல, ஒரு வேலையுமே உங்களுக்கு இல்ல. இதுதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை. அவங்க ஏன் அப்ப என்ன அப்படின்னா, அங்க எகிப்து அந்த பார்வோன் மன்னன் போட்டு அவங்களை ஃபுல்லா கிரஷ் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா இங்க வந்து அது ஃப்ரீயா ஆயிடுச்சு. எதுக்கு நாம இப்ப இங்க பாக்குறோம்னா, நம்மளோட லைஃப் கூட நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னா, நம்ம முதல்ல யோசிச்சு பார்ப்போம். நம்ம முன்ன இருந்த அந்த சத்தியம்னு சொல்லி அசத்தியத்தை நம்ம நம்பி அந்த எகிப்து பார்வோன் சாத்தானுடைய கண்ட்ரோல் நாம கூட என்ன இருந்தோம், சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிலைமையில தான் இருந்தோம். ஆனா அங்க எப்படி தெரியுங்களா, உபவாசம் பண்ணணும், 7 நாள் உபவாசம் பண்ணணும், 21 நாள் உபவாசம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா, 2 மணியும் குதிக்கணும் இல்லையா. அப்புறம் பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இப்ப தெருத்தெருல டிராக்டர் எடுத்துட்டு போய் அவங்க ஊழியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பீகாரியும் காடு மலையெல்லாம் ஏறி இறங்குவாங்க ஊழியம் செய்யறதுக்கு. எவ்வளவு வேலை பாருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம்னால் அந்த வந்து நம்ம வந்து பாட்டு பாடணும், உபவாசம் பண்ணணும், முட்டி போட்டு நெடுநேரம் ஜபம் பண்ணணும். இதெல்லாம் நீங்க இப்ப பண்றீங்களா? பாட்டு அதெல்லாம் தேவையில்லைங்க. உண்மையிலே நம்ம ஒரே பாட்டு விட்டுறோம் இல்லைங்களா. அந்த சபையில எப்படா உட்கார சொல்லுவாங்கன்னு இருப்போம் இல்லையா. ஆனா இங்க பாட்டு பாடுறது இல்ல, கை தட்டுறது இல்ல. அதுவும் அந்நிய பாட்டு வரலன்னா பக்கத்துல இருந்து வர சுத்திட்டே இருப்பாங்க, சொல்லுங்க 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 சொல்லி. அந்த மாதிரி எந்த கஷ்டமும். அப்போ சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ ஏதோ என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம கூட அந்த எகிப்துல இருந்து விடுதலை பண்ணிட்டு வந்தோம்னா எங்க வேலையே இல்லை. இஸ்ரேல் மக்களுக்கு எந்த வேலையுமே வராத இடத்துல ஃப்ரீயான சாப்பாடுக்கு காசு. அது பாருங்க என்ன பண்றாரு, 2 1000 என்ன பண்ணிட்டே இருக்காரு. நம்ம அவங்க பாரு சாப்பாடு கொடுக்குறா, நம்ம பாட்டு சாப்பிடலாம். இப்ப இந்த வேலை வெட்டி இல்லாம ஃப்ரீயானோம்னா இந்த எகிப்து அந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மனசுல இப்ப சும்மா இருந்தாலே நம்ம வீட்லயே பாருங்க, பசங்க ஏதாவது வேலை செஞ்சா பரவாயில்ல, சின்ன வயசுல சும்மா இருந்தாலும் ஏதாவது பக்கத்துல அக்காவோட தங்க வெட்டி அவங்க வளர்ப்பாங்க பசங்க. அப்ப வந்து ஏதாவது ஒரு வேலை இப்ப கலெக்ட் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஆக்குப்பைடா அவங்க வைப்பாங்க. இப்போ 6 லட்சம் புருஷர்கள் வந்து எகிப்துல என்ன பண்ணாங்கன்னா புறப்பட்டாங்க. அதனாலதான் நம்ம 24 லட்சம் பேருன்னு சொல்றோம். ஆக்சுவலா 24 லட்சம் பேருன்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப 6 லட்சம் புருஷர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த காலத்திலேயே ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி. அந்த காலத்துல அப்படி கிடையாதுன்னு நம்ம பாக்குறோம். ஒருத்தர் எத்தனை கல்யாணம்னா பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்க இருந்துச்சு. அதுவும் மோசே வந்து அங்க வந்து என்னன்னா அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது தான் வந்து அங்க கூட ஸ்டிச் பண்றாரு. யார் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் தான் அவங்க என்ன இருந்திருப்பாங்க இஸ்ரேல் மக்கள். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு மனைவி உடையவரா இருந்தாலே 6000 புருஷருக்கு ஒரு மனைவினா 12 லட்சம், 6 லட்சம் பேருக்கு ஒரு மனைவினா எத்தனை லட்சம் பேர் ஆயிடுறாங்க, 12 லட்சம். ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு கணக்கு போடுங்க, அது ஒரு 12 லட்சம் ஆயிடுச்சுங்களா, 24. ஆக்சுவலா நம்ம பார்த்தோம்னா ஒரு 2 மனைவி 4 பசங்க. இப்ப எங்க வீட்டுல இந்த காலத்துல 5 பேர் தாங்க. அப்போ ஒரு வீட்டுல 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருந்திருப்பாங்க. 50-60 லட்சம் பேர் ஆக்சுவலா இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க அங்க. நம்ம நினைக்கிறோம் 24 லட்சம் ரொம்ப கம்மியான கால்குலேஷன் அது. அப்படி சிம்பிள் கால்குலேஷன் 24 lakhs வந்தாங்கன்னா இவ்வளவு பேர் போயிட்டு அங்க ஒரு வேலையுமே இல்லை. இதனாலதான் அங்க பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்றோம். அதனாலதான் இதே நமக்கு தியானிக்கு போற அந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை படிங்க. அவர்கள் இஷ்டித்தது போல நாமும் பொல்லாதவைகளை புத்தியாதபடிக்கு இவைகள் நமக்கு துஷ்டங்களாய் இருக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க என்ன வச்சுட்டாங்க தெரியுங்களா, இப்ப நம்ம அங்க இருந்தா கூட ஏதாச்சும் சும்மா இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து அங்க உள்ள அதே கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுக்கணும். இப்ப வேலை செஞ்சாலும் இங்க பாருங்க, வேலை இல்லாதவன் என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு வேலை கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்க ஆளை கொஞ்சம் வந்து உட்கார வச்சு நீங்க டெய்லி சாப்பாடு கொடுக்குங்க, தெரிக்காது அவங்களுக்கு. இவங்க ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரிப்பட்ட துன்பத்துல இருந்து இவங்களை கடவுள் விடுவிச்சு கூட்டு வந்தது இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மைண்ட் ஃப்ரீயா இருந்தோன்னு கண்டது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலயே நம்ம என்ன வசனத்தை படிக்கலாம் அப்படின்னா, நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம முக்கியமான இடத்துக்கு வரணும். 10ஆவது வசனம் படிங்க. அவர்களுக்கு முறுமுறுத்து
சங்கரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் அப்ப இவங்களுக்கு வேலையே இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா, மோசம் என்ன இவர் மட்டும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு, மார்க் போறாரு வராரு சொல்லிட்டு இவரை பத்தி என்ன பண்ணாங்க. அப்ப அதாவது சொல்லுவாங்கல்ல, செய்யற வேலையில ஏதாச்சும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கணும்னு. இப்ப வேற ஒட்டி ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு இது வேணும், இது சரியில்லை, இது அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா சொல்லி என்ன பண்ண முறுமுறுக்க ஆரம்பிச்சாருன்னு பாக்குறோம். இப்படி முறுமுறுத்தவனா அவங்களுக்கு என்ன விளைவு வந்துச்சுன்னா, அவனா அந்த இடத்துல அழிக்கப்பட்டாங்க. 16ஆம் வசனத்தை படிங்க. இவர்கள் எல்லாம் நிச்சயங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு உண்டாக்கும்படி எழுதப்பட்டு. இந்த வசனத்தோட பொருள் என்ன? இந்த வசனத்துடைய பொருள் என்ன? இது ஒரு பாடம் எடுக்கும்போது அப்ப பழைய ஏற்பாடு நடந்ததுன்னா ஒரு பிக்டான்னு சொல்றதுக்காக அந்த வசனம் இல்ல. இப்ப நம்ம அந்த தொடர்ச்சியில பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு எல்லாம் இது நடக்கவே இல்லை, ஆக்சுவலா உங்களுக்காக தான் அங்க ஒரு எக்ஸாம்பிளா நடந்துச்சுன்னு சொல்றாரு. பாயிண்ட் புரியுதுங்களா? அவங்க அங்க அழிக்கப்படலப்பா, இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அழிச்சிருவாருன்னு சொல்றதுக்காக அவங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிளா ஒண்ணு நடத்தினாருன்னு சொல்றாரு. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இப்போ அவங்கள தேவன் என்ன பண்ணீங்களா அழிக்கல, உங்களை அழிச்சிருவாரு தேவன். அது பாருங்க, உங்களை எல்லாம் நம்பல. அப்ப பைபிள் அதனாலதான் நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு நல்ல வசனம் வந்தா மட்டும் அப்படியே படிக்கிறது, ஒரு மாதிரியான வசனம் வந்தா நமக்கு அதுக்கு சம்பந்தம் பைபிள் பக்கத்தை என்ன பண்ணிடுறது, புரட்டிடுறது இல்லைங்களா? அதனாலதான் நம்ம நீதிமொழிகள்ல ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, 7ஆம் அதிகாரத்துல என்னன்னு தெரியல, சத்துரு இது முத்தமோ வஞ்சனை உள்ளவைகள், உன் சிநேகிதன் அடிக்க மடிக உண்மை உள்ளதுன்றது. நம்மளோட சத்துரு யாரு, நம்மளோட சிநேகிதன் யாரு? ஏசு. ஆக்சுவலா நம்ம பார்க்கணும்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த பைபிள் தான். நீங்க இந்த பைபிள் கிட்ட என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா நம்மளோட சிநேகிதன் இங்க என்ன பண்றாருன்னா அது அடிச்சு துவைக்கிறாரு நம்மள. இதோ வரா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, அங்க பாத்துக்கோ வனாந்தரத்துல அவங்க தேவன் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்களை அழிச்சு போட்டாரு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ, உன்னை என்ன பண்ணிடுவாரு, இது அவங்களுக்கு நடக்கல, நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் தேவன் நாங்க நடத்தினாரு, உன்னை அழிச்சிருவாருன்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அப்ப இந்த ஸ்நேகிதன் ரொம்ப மோசமான இருக்காங்க, அவங்க வரைக்கும் இவன் நமக்கு நல்ல ஃப்ரெண்டே இல்லைன்னு என்ன பண்ற கூடாது. அப்புறம் நம்ம இன்னொரு அப்ப இன்னொரு ஒரு சத்துரு ஆனா ஸ்நேகிதனை போல நம்ம இடத்துல பேசுவான். நம்மளுடைய பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, அப்ப உலகத்தில் ஒரு போதனைகள் என்ன பண்ணுவோம் நமக்கு இல்லைங்களா? உலகத்துல ஒரு போதனையே இல்லை, நானே இந்த வசனத்துக்கு மாறா பேசினா நானே சத்துரு. பேதுரு தேவனி சித்தத்துக்கு மாறா நீ மறிக்க கூடாதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, அப்பாளுக்கு சாத்தானேன்னா வேற ஏதோ கொம்பு வச்ச ஒரு மாடு மாதிரி கொம்பு வச்சுட்டு கருப்பா வருது இல்ல, சாத்தான்னு என்ன அர்த்தம்னா எனிமி எதிராளின்னு அர்த்தம், சத்துருவேன்னு சொல்லி திட்டுறாரு. அப்ப என்னன்னா இந்த சத்தியத்துக்கு விரோதமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா வாப்பான்னு சொல்லி முத்தமிடுற மாதிரின்னா அப்போதைக்கு நமக்கு என்ன இருக்கும், சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே அவன் வஞ்சனை உள்ள ஒரு போதகமா இருக்கும். அதனால இந்த நண்பர் என்ன நமக்கு சொல்றாருன்னா, இங்க நம்முடைய வேதாகம நண்பர் அப்ப பார்க்கும்போது அவர் அடியடின்னு அடிச்சா கூட என்ன சொல்லி நம்ம கண்டித்து உணர்த்தப்படுறோம் அப்படின்னா, சத்தியத்தை அதே சத்தியம் விடுதலையாக்கணும்னா நம்ம பழைய சடங்கு சம்பிரதாயம் இல்லைங்களா, பழைய முறைமைகள்ல நம்ம என்ன பண்ணப்பட்டுறோம், விடுவிக்கப்பட்டுறோம். அப்ப இங்க என்ன பண்றதுன்னு தெரியுது, வாரம் வாரம் வர்றது, சகை பேர் எடுப்பாரு, இல்ல ராஜு பேர் எடுப்பாரு, அவங்க எடுத்துட்டு அவங்களுக்கு முன்னாடி பார்த்து போயிடுவாங்க, அவங்க ரசிப்பு ஏமாந்து போயிடாதீங்க. உங்களுடைய ரசிப்புக்காக நம்ம என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா இண்டிவிஜுவலா தேவன் என்ன பண்றாரு. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, அப்ப ஒரு வசனத்தை படிக்கலாம் இல்லைங்களா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனமா 22 படிங்க. படிங்க. அதுக்கு ஒருவனும் தன்னைத்தானே 22 படிங்க. பாருங்க, இப்ப என்னன்னா இப்ப பொருந்து புத்தகத்தை தகவல் பேர் கொஞ்சம் எடுத்தாரு, அப்புறம் எடுக்கல, அதனால எனக்கு தெரியாம போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது. தேவன் கடைசி நாள்ல ஒரு நாள் நம்ம தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். அப்ப நம்ம சகலத்தையும் செய்து முடித்தவர்களா தேவனுக்கு முன்பா நிக்கணும்ன்றதுதான் தேவ சுத்தமா இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் மற்றவர்களால் வஞ்சிக்கப்படாதபடி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மை நாமே வஞ்சிக்கூடாது. திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்துடணும். நம்ம
அப்ப நம்ம நாமளே ஏமாத்திக்க முடியும்ன்றது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப நம்ம நாமளே ஏமாத்திக்க முடியும்னா நிச்சயமா முடியும். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் தெரிஞ்சா என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியுது, ஆனா அவனே நான் என்ன பண்ணிட்டு இருக்கான், தவறும் செஞ்சா செய்யறான். அப்ப என்னன்னா இன்னைக்கு பார்த்து அடிக்கடி ஸ்டப்பன்னு இங்கிலீஷ்ல இருக்கும், பிடரியை கடினப்படுத்துறதுன்னா பிடரினாலும் நமக்கு தெரியாது, இருதயத்தை என்ன பண்றாங்கன்னா அடிக்கடி கடினப்படுத்தி. அப்ப நாம என்னன்னா சத்திய யோசனை கேட்கும் போது இந்த சத்தியம் சொன்ன விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு நம்ம அதைப்படி நடக்காம விட்டுட்டோம்னா என்ன ஆயிடுங்க, நாமளும் கடினப்பட்டுலாம் இருந்தோம். அப்படி கடினப்பட்டு போகலாம் இருந்தோம் அப்படின்னு நம்ம என்ன பாக்குறோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருந்துருவோம் பாக்குறோம். அப்போ நாமே வஞ்சிக்காதபடி இருக்கணும்னா நம்ம என்ன விஷயம் இங்க பாக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அப்ப எகிப்துல இருந்து நம்ம இந்த உலகத்தில் உண்டான தவறான போதில இருந்து விடுவிச்சு நம்ம கூட எந்த வழியில போயிட்டு இருக்கோம், வனாந்தர பாதையில தான் போயிட்டு இருக்கோம். ஆனா வனாந்தரத்துல நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனா இஸ்ரவேல் மக்களை கூட நாம இச்சித்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா எப்ப அப்படின்னா நாம எந்த ஒரு வேலையும் செய்யாம ஃப்ரீயா. ஆனா மோசே யோசுவா காலேஜ் இவங்களுக்குலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மோசைக்கு பிரியமா நடக்கும்போது அவங்களுக்கு நிறைய வேலை. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த யாத்திராவுக்குள்ள அந்த கூடாரம் செய்யறதுக்கு இந்த விஷயத்துக்குலாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா எகிப்துல செஞ்ச வேலையை விட இங்க அதிகமா வேலை செய்ய வேண்டிய வேலை இருக்கு. வனாந்தரத்துல சும்மா அப்படியே இருக்கிறது, இந்த காப்பாடு வரைக்கும் ட்ரெஸ் கொடுத்துட்டாரு, நம்ம வேலையே இல்லை அப்படின்னு இல்லை. இந்திய நீதி மாஸ்டருக்கு சத்தியத்தை கொடுத்துட்டாரு, அப்ப ஞாயிற்றுக்கிழமை வரணும், அப்ப ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அப்படியே போறோமானால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் மறித்து ஒரு நாள் தேவனுக்கு முன்பா நிற்போன்றது நமக்கு இருக்கா, நம்ம யோசிக்கிறோமா? நாம இப்ப மறிச்சோன்னா பாப்பான்னு சொல்லி தேவன் கூட்டுப்பாரா? நட்சத்திர கூட்டத்துக்கு நம்ம அங்கீகரிச்சோம், நம்மளுடைய இருதயம் நமக்கு காட்சி சொல்லுதா? நம்ம சொல்லலையே. ஆனா ஒரு நிக்க போறீங்க, அப்ப என்ன பண்ண போறீங்க? அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப பயமுறுத்துறாரு அப்படின்னு பாருங்க. பயம்லாம் முறுத்துற அது தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா பூரண அன்பு பயத்தை குறும்பே சொல்லலாம் அப்படின்னு பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்ல. நாளைக்கு என்ன பண்ணுவோம், நாளாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த வருஷம் எப்படி சாப்பிடும், 10,000 2020 நமக்கு என்ன நடக்கும், அந்த இது முடிஞ்சா அந்த பணம் வருமா, இப்படி கவலைப்பட்டு இப்படிப்பட்ட பயம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. பூரண அன்பு சத்தியம் வந்த பிற்பாடு நாளை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த தேவை இல்லாத பயம் தான் நமக்கு வேண்டான்னு பாக்குறோம். ஆனா நம்ம அந்த 2 கொரிந்தியர்ல ஒரு இடத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா, அதாவது தேவனுக்கு ஏற்ற துக்கமும், இந்த வசனத்தை கூட நீங்க படிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 6வது வசனத்துல படிங்க, 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை படிங்க. அப்ப பாருங்க 2 விதமான துக்கம் இருக்காங்க இல்லைங்களா. அப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு ரட்சிப்பு கொடுக்குது, உலகத்துக்கு ஏற்ற துக்கம் மரணத்தை கொடுக்குது. தேவனுக்கு ஏற்ற பயம் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும், உலகத்துக்கு ஏற்ற துக்கம் நமக்கு மரணத்தை கொடுக்கும். அப்ப நம்ம பயப்படலாமா? கர்த்தருக்கு பயப்படுதுல ஞானத்துக்கு ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதுன்னா இப்படி கை கட்டிக்கணும் இருந்தா அப்படி இல்லைன்னு நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அவருடைய வார்த்தை நம்ம கேட்டுச்சே நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு நாள் தேவனுக்கு முன்னாடி நிக்கணுமே, நம்ம தகுதி ஆயிட்டோமா? அப்ப ஒருவேளை நம்ம இப்போது மறிப்போம், ஆனால் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு டெய்லி நம்ம சிந்திக்கணும். வனாந்தரத்துல இருந்து அப்ப நமக்கு ஒரு வேலையும் இல்லை, நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருந்தோம். ஆனால் நம்ம வந்துட்டே இருக்கோம், நம்ம தகுதி ஆகிட்டே இருக்கோம், நம்ம பாட்டு நினைச்சுட்டே இருக்கோம், நம்மை நாம ஏமாத்துறவளா இருப்போம். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நம்மளால ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஏசு கிறிஸ்துவ போல நம்மளால உடனே என்ன பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்றோம் இல்லைங்களா, ஒரு மாடி இருக்குன்னா 1 படி 2 படி அப்படியே ஒரே ஐஜம் பண்ணி அப்படியே ஒரு மாடிக்கு போட முடியும். நம்ம கூட எப்படி வந்தோம், ஒரு படியா ஏறிதானே வர வேண்டியதா இருக்கு இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்ப ஒரு படியா நம்ம ஏறணும். அதுல முதல் படி என்னன்றது தான் நம்ம பாக்குறோம். ஹவு டு ரீட் பைபிள்னாவே இதுதான். நம்ம ஒரு புஸ்தகத்தை எப்படி வாசிக்கணும், அதுக்கு முன்னாடி அப்படியே கதையா ஆதியாகத்துல வெளிப்படுத்தல் வரைக்கும் வந்திருக்கோம். வெளிப்படுத்தல் வாசிமுத்திர ஆதியாகத்துல என்ன படுத்து மறந்து போயிடும் நம்ம பார்க்கணும். அவ்வளவு ஏன் இப்ப இந்த சாதாரணமா நம்ம ஒரு சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துப்போம். 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிச்சுட்டு இருக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல என்ன பற்றி நமக்கு என்ன பண்றது இல்லை, நமக்கு மறந்துடும்ன்றத நம்ம பார்க்கணும்.
அப்ப பாருங்க, ஒரு சும்மா இப்ப நம்ம பார்க்கும்போதுன்னா ஒரு கிறிஸ்தவ மண்டலத்துல பாபு சபைகள்ல 3 பாட்டு பாடுறாங்க, 4 பாட்டு பாடுவாங்க. 4வது பாட்டு பாடிட்டு 1வது பாட்டு என்ன பாடுவீங்கன்னு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியாது என்ன பாட்டு பாடணும். ஆனா சங்கீதனாலும் கீர்த்தனாலும் நீங்க பாடி தேவனா ஒருவருக்கு ஒரு புத்தித்தான் உங்க இருதயத்துல பாடினா வசனம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? அப்ப இருதயத்துல நம்ம பாடும்போது அப்ப நீதிமொழிகளும் சங்கீதங்களும் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை இப்ப நாம என்ன பண்ணோம், இனி பாட்டு பாடணும். முதல்ல பாட்டு பாடணும் இல்ல, நான் பிரமித்து நின்று நதி செய்யமான்ற அந்த பாட்டு இல்ல, நீதிமொழிகளும் இந்த ஞான பாட்டு. அந்த வசனம் எங்க இருக்கு யாக்கப்படுங்களா? சங்கீதனால் அது படிங்க. சரி, கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிங்க. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைதான் பைபிளே தேடுறது எங்க வச்சோம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை கூட நமக்கு. அப்ப நம்ம கர்த்தருடைய புஸ்தகத்துல உள்ள வசனத்தெல்லாம் நம்ம தேடி, எனக்கு அந்த பைபிள் இல்லை என்னோட பைபிள்லாம் டக்குன்னு நான் எடுத்துக்கலாம். இந்த திருவிழியத்துல இருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. பரவாயில்ல. இப்ப நாம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் எடுத்துக்கிறேன். அப்ப சங்கீதனாலும் கீர்த்தனாலும் இதை நினைச்சுட்டு தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கை தட்டி பாட்டு பாடி, பாட்டு பாடுறது நல்லதா கிட்டதான்ற வேற விஷயம். ஆனா நீங்க ஆவியானவரே வாரும் போதகரே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன உங்களுக்கு ஞானம் வந்துருச்சு? பாட்டு பாடி முடிச்சா முதல் பாட்டு பாடணும், 2வது பாட்டு பாடி, 3வது பாட்டு பாடினா முதல் பாட்டு ஞாபகம் இல்ல, என்ன பாட்டு பாடணும் ஞாபகம் இல்ல இல்லைங்களா? அதுல என்ன அதை நீங்க திரும்ப படிங்க. அப்ப சங்கீதம் கீர்த்தனம் இதை நினைச்சுட்டு போட்டு டம்முன்னு அடிச்சு நம்ம கேட்கறதுனால நம்ம பார்த்தோம்னா சில நேரத்துல உண்மையை நான் சொல்றது, ஹார்ட் வீக் ஆனவங்க சபைக்கே பண்ண முடியாது, வர முடியாத சூழ்நிலை உண்மையிலே இருக்கு. அவன் ரொம்ப போட்டு அடிக்கடியா அடிக்கிறதுனால என்ன ஆயிருக்குன்னா மயக்க அடிச்சு விழுறாங்க நிறைய இருக்க. அதே தலைவர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, இப்பதான் வெளியே போச்சு, அதான் மயக்க அடிச்சு விழுந்துட்டாங்கன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன பார்க்க என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்ப சங்கீதங்களெல்லாம் ஞான பாட்டுங்கன்னு சொல்லும் போது நாம அதைதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். என்ன வந்தவொடனே சங்கீதத்தை ஒரு ஆள் படிக்கிறாங்க, நீதிமுறை அதை கொஞ்ச நேரம் வளர்க்குறாங்க, இப்படியே போயிட்டு இருக்குன்னா இல்ல. நாம இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சங்கீதத்தை சொல்லி அதுல உள்ள என்ன பண்றோம், ஒரு இருதயத்துல பாட்டுப்படி அப்ப நம்ம சீர்படுத்தும்படியான அந்த விஷயங்கள் சங்கீதத்துல சாலமோன் எழுதுறாங்க, ஞான புத்தகமாக நீதிமொழிகளும் இருக்கு. அததான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பகிர்ந்துக்கலாம் பார்க்கலாம். இப்படி நாம சபைகள்ல மாத்திரம் செய்யணும்ன்றது இல்ல, அதுதான் நான் அது சொல்ல வர பாயிண்ட். நாம நமக்கு என்ன வேலை நமக்கு இருக்கு, நம்ம வீட்டுல என்ன வேலை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா, நீங்க சங்கீதங்களையும் நீதிமொழி புஸ்தகத்தையும் படிச்சு அதை அப்படியே கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறானா தாட்சினா அப்படி படிக்கிறது இல்ல, அதனுடைய பொருளை நாம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ மேய்ப்பர்னா யாருங்க அப்படி என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், நிச்சயமா கேளுங்க கொடுக்கப்படும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஆவியை கொடுக்கறதா ஒரு சித்தமா இருக்கு. அப்ப தேவன் நம்ம இப்படிப்பட்ட நோக்கத்துல சங்கீதத்தை நீதிமொழி படிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல உள்ள புத்திமதிகள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஒண்ணு பாக்குறோம். 2வது பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட கொரிந்து புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது ஏன் அதை நம்ம தியானிச்சுட்டு வரோம்னா, இது நாம தியானிக்கிற தியானமானது என்னன்னா, ஏதோ அப்படியே பதில் எடுக்கிறாங்க, அப்ப மத்தவங்க நமக்கு அது தெரியாது, நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது, நம்மளால முடியாதுன்றது இல்ல. எல்லாருமே இந்த வழிமுறையை பின்பற்றி வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஒரு புஸ்தகத்தையும் இப்ப நான் எந்த வழியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த முறையில நம்ம படிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இதுதான் இவ்வளவு இன்னும் நிறைய வேலை நமக்கு என்ன வச்சிருக்காரு தேவன். அதெல்லாம் செய்யாம நம்ம இங்க அங்க பாருங்க நம்ம அடிமைப்படுத்திருந்தாரு, இங்க வேலையே இல்ல ஃப்ரீயா இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யோசனை எல்லாம் என்ன ஆயிடும்,
கொஞ்ச நாள் ஆனா அதனாலதான் அங்கிருந்து வந்தவங்க கொஞ்ச நாள் ஆனவங்க அவங்க சத்தியத்தெல்லாம் என்ன பண்ணிக்கிறது இல்ல, அதுக்கப்புறம் அவங்க டெவலப் பண்ணிக்கிறது இல்ல, அவங்க தங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்ல. அப்ப வந்து ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நினைச்சவொன்னா அப்ப என்ன சொல்லிடுவோம், இது நான் அனுபவத்திலே நாம பார்த்துருக்கோம். அங்க இருந்து ஆனால் இங்க இல்லைங்க, அங்க வந்து நல்லா என்ன பண்ணுங்க, இங்க வந்து எல்லாம் இங்க ப்ரேயர் பண்ணாம அதுவும் கூடாது, பாட்டு பாடாம அதுவும் கூடாது, உபாசனமும் அதுவும் கூடாது, வேற எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்ப என்னதான் செய்யறதுன்னும் போது அப்ப அங்க இருந்த ஒரு அனல் அபிஷேகம் போயிடுச்சு, நான் ட்ரை ஆயிட்டேன் வெறுமனை ஆயிட்டேன்னு 50% ஆஃப் த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க இன்னைக்கு. ஏன் அப்படி தெரியுங்களா? காரணம் என்னன்னா, இங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, நம்ம எப்படி நம்மள வந்து தயார்படுத்திக்கிறது அப்படின்ற அந்த ஒரு குறிச்சான அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாததுதான். ஆனா நாம என்ன பாக்குறோம்னா நமக்கு அப்ப நாம அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த கொரிந்து புஸ்தகத்தை நம்ம சபையில சொல்லும்போது இது ஒரு மாதிரி தான், ஒரு மாதிரினா வேற மாதிரி இல்ல, இது ஒரு மாடல் தான் நம்ம பாக்குறோம். இந்த மாடல் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக பின்பற்றி நீங்க மற்ற புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, முயற்சி செய்யுங்கள் அப்படின்றதுதான். அப்ப நம்ம எந்த ஒரு விதத்துல நாம இந்த புஸ்தகத்தை ஆராய்ங்கன்னா, அப்ப எந்த காலத்துல யாருக்கு புதுசா வந்திருக்குனால கொஞ்சம் ரிப்பீட் பண்றேன். ஏன் அப்படின்னா எல்லா தேவனுடைய சித்தமே அப்படித்தான் பார்க்கணும். அப்போ ஒருவரும் 99 ஒன்றை பத்தி ரொம்ப கவலைப்படும். ஏன்னா அவங்க அறியாம இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரோடக்ஸ் கொடுத்து நான் வந்துட்டேன்னா ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இந்த கொரிந்து பட்டணம் வந்து ஒரு இந்த அப்போஸ்தலர் கால பகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணமா இருந்துச்சு. இந்த பட்டணத்துல வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு 18 மாதம் அக்கீலா பிரிஸ்கிலாவோட போய் தங்கி இருந்து அந்த ஊழியத்தை அவரு செஞ்சு அந்த கொரிந்து சபையை ஸ்தாபிச்சாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருடைய 2வது மிஷினரி பயணத்துலதான் இந்த கொரிந்து சபையை அவரு ஸ்தாபிச்சாருன்னு பார்த்தோம். எபேசு பட்டணத்துக்கு போய் அங்க எபேசு சபையை நிறுவிட்டு இருக்கும் போது அந்த ஒரு கொலையில வீட்டால வாழ வரல அந்த ஒரு வசனம் வேணா நீங்க படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமா 11ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று வீட்டாரால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப அந்த வீட்டாரால் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கறோம். அப்ப அவருக்கு என்னன்னா, அவங்களோட நிலைமையை குறித்து அறிவிக்கப்படணும். அவங்க சபையில வந்து பிரிவினை இருக்கு, மற்றபடி அவங்க வந்து அவங்க சபையில வந்து நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படி வந்து சபையை வந்து சபையோட ஒழுங்கு நடவடிக்கைலாம் அவங்க நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கறோம். அப்ப வந்து பிரிவினையா இருந்துச்சு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப உயிர்த்தெழுதலை குறித்தான சந்தேகம் இருந்தது, விவாதத்தை குறித்தான சந்தேகம் இருந்தது, சபை ஆராதனை குறித்தான சந்தேகங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த கொலையிலையா வீட்டார் வந்து பவுல் கிட்ட போய் தெரிவிக்கிறாங்க. பவுல் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த காரணத்துக்காகத்தான் அந்த நிருபத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரு எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அந்த வீட்டாரால் கேள்விப்படுறாரு அந்த சபையோட நிலைமை என்ன, த பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் த கொரிந்தியன் புக். எதனால அவர் எழுத முற்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சபையில நடந்த அந்த பிரிவினை இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா என்ன இருந்துச்சுன்னா, அந்த செகண்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அந்த சபைக்குள்ளே வந்து அந்த அதான் பிரிவினைன்றதுலே வந்துருச்சு. சிலர் அப்போலிசன் பவுலிசன் இப்படிப்பட்ட. இப்போ பாருங்க, அவருக்கு வந்து நம்மளாம் பரவாயில்ல, அப்போஸ்தலன் பவுல் அவ்வளவு கஷ்டப்பட்டு கையினால் உழைச்சு ஒரு சபையை ஸ்தாபிச்சு வச்சுட்டு அவர் மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் எபேசு பட்டணம் போயிடுறாரு. அவரால் கேள்விப்படுறாரு, அவர் நிறுவன அந்த சபை வந்து ரொம்ப பிரிவினையா இருக்கு, ஒரு குரூப்பா என்ன ஆயிட்டாங்க, ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு கேள்விப்பா. அவருக்கு எப்படி மனசு இருந்திருக்கும். 2வது பாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, வேசித்தனம் சபையில இருந்து. 3வது பாயிண்ட் நம்பர்னா சகோதரத்துலயும் வழக்கு. 4வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஞானஸ்தானத்தை குறித்தான அது அந்த பிரிவினையில இப்ப உயிர்த்தெழுதல் குறித்தான சந்தேகம், அதே மாதிரி திருமணத்தை குறித்தான சந்தேகமும் இருந்துச்சு. அதையும் அவங்களுக்கு விலைக்கு சொல்லும்படி அப்ப வந்து எழுதுனாங்க பார்க்கணும். அப்ப நாம இது வரைக்கும் எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்தாச்சுன்றது 6ஆம் வசனம் வரைக்கும் எந்தெந்த பாயிண்ட் பார்த்திருக்கோம். பிரிவினை குறித்து பார்த்தாச்சு. பிரிவினை குறித்து தான் வந்து அந்த 1லேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரிவினை குறித்து எழுதியிருக்கிறாரு. இப்ப பாருங்க, பைபிளை நாம பிரிச்சு அந்த ஒரு கொரிந்தியர் புஸ்தகம் ஒரு மொத்த புஸ்தகமா பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும், இது எப்படி நம்ம வாசிக்கிறது கஷ்டமா தெரியும். ஆனா இப்ப நம்ம வந்து எதனால இந்த கொரிந்து புஸ்தகத்தை எழுதினாருன்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது அப்ப நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப 1லேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் எதை குறிச்சு எழுதியிருக்கிறாருன்னா, பிரிவினை குறித்து எழுதியிருக்கிறாரு. அப்ப 4ஆம் அதிகாரத்துல எதை குறித்து எழுதிருக்காருன்னா, அவருடைய சாட்சியை அங்க அவங்களுக்கு சொல்றாரு.
5ஆம் அதிகாரத்துல என்ன அப்படின்னா சபையில இருந்து அந்த வேசித்தனத்துக்குரிய அது எவ்வளவு பெரிய தப்பு, அதுக்குள்ள அந்த தீர்வே அதுலயே சொல்லிட்டாரு. 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன சொல்லியிருக்காரு, வழக்கு இல்லைங்களா. அப்போ அந்த சபையில இருக்கக்கூடிய வழக்கு வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு சொல்லிட்டு 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது விவாதத்தை பத்தி 7:1 படிங்க. இப்போ நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுவது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பொருங்க. இப்ப என்ன சொல்லி அவங்க அங்க என்ன சொல்ற, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுறது என்னவென்றால், நீங்க அப்ப என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம், அவங்க வந்து பவுல் கேட்டு அவரு தானே சபையை நிறுவினார், அவங்க சத்தியத்தை சொன்னவர் அவரு தானே. அப்ப அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு நிறைய டவுட் இருந்தது விவாதத்தை குறித்து. அப்ப வந்து அவங்களுக்கு அந்த கொலையில வீட்டார் மூலமா எழுதி கேட்கறாங்க பவுல் கிட்ட, எங்களுக்கு விவாதத்தை பத்தி என்ன, அப்ப விவாகம் பண்ணாதவங்களுக்கு விவாதத்துக்குள்ள சட்டம் என்ன, விவாகம் அவங்க பண்ணிக்கலாமா கூடாதா, விவாகம் பண்ணவங்களுக்கு விவாதத்தை குறித்தான சட்டம் என்ன, விவாகம் பண்ணி அவங்க வந்து கணவனையும் மனைவி இழந்தவங்களுக்கு சட்டம் என்ன, விவாகமே பண்ணிக்காம இருக்கிறவங்களுக்கு விவாதத்தை குறித்தான சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி என்ன பண்ணாரு பவுல் கிட்ட. அப்ப அதுக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்கு படியா தான் இந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லாக விவாதத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். என்ன இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, அப்புறம் தேவ ஆவி பவுலுக்கு எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்க. பவுலுக்கு என்ன ஆகுதுங்க, அவரு என்னன்னா அவரு அன்னகரம் தான் பாக்குறாரு, மேரேஜ். அப்போ தேவனுடைய ஆவி அவருக்கு எவ்வளவு இருந்து அதை பார்க்கணும். தேவன் ஆவி வந்து என்ன பண்ணணும்னா சகல சத்தியத்துக்கும் உங்களை நடக்கும்னு பாக்கணும். அப்ப வந்து பவுல் வந்து இந்த திருமணத்துக்கு, ஏன்னா நிறைய பேர் என்ன அவருக்கு என்ன தெரியும், கல்யாணம் பண்ணி பார்த்ததால அவருக்கு தெரியும் சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பவுலோட அட்வைஸை ஏற்றுக்கிறது இல்லை. ஆனா நம்ம என்ன பார்க்கறோம்னா பவுல் வந்து ஒரு வந்து சிறு தூதர், அதாவது வந்து அப்போஸ்தலன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு சீஷன் பார்க்கிறோம் நம்ம. அப்ப வந்து முதல்ல அவர் என்னத்தை பத்தி இது வரைக்கும் பேசுறாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் வரைக்கும் எதை குறித்து பத்தி பேசுறாரு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வந்து 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை படிங்க. 7ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிங்க. படிங்க. மனைவியால் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி இல்லை, அதுக்கு அதிகாரி. அப்படியே புருஷன் தன் சுயசரீரத்துக்கு அதிகாரி இல்லை, மனைவியே அதுக்கு அதிகாரி. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு. அங்க என்னன்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க விவாகம் பண்ணிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து விவாகத்தை குறித்து என்ன சொல்லிட்டாரு புதிய ஏற்பாட்டின் காலத்துல, அந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்னன்னா எத்தனை மனைவி உடையவங்களா வேணாலும் அவங்க இருக்கலாம்னு பாக்குறோம். இங்க என்னன்னா ஒரே புருஷன் ஒரே மனைவி உடையவங்களா இருக்கணும்ன்ற அந்த சட்டத்தை வந்து அவர் இங்க சொல்றாருன்னு பாக்குறோம். அடுத்து தொடர்ந்து படிங்க. 4 இது எவருக்கும் தலைவராக இருவரும் சில கால் பிரித்திருக்க வேண்டும் சம்பளித்தாரே, ஒரு வீட்டில் ஒருவர் பிரியாதீர்கள், உங்களுக்கு விளக்கம் இல்லாத சாப்பாடு தூக்கி இல்லாத படிக்க மறுபடியும் கூட்டி வாழுங்கள். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா ஜபத்துக்கு தடை வராது. அப்ப ஜபம் பண்ணும்போது பிரிஞ்சு இருக்கணுமான்றது இல்ல. இங்க என்ன சொல்றதுன்னா, இப்ப விவாகம்ன்றது வந்து அந்த அவர் இருந்த காலப்பகுதியில பார்த்தோம்னா விவாகம் பண்றது வந்து ரொம்ப ஒரு சத்தியத்தின்படி நாம நடக்கிறதுக்கு விவாகம் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒரு பாரமா தான் இருந்ததுன்னு பார்க்கணும். இப்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அப்போஸ்தலனாகிய பவுலோட காலத்துல இப்ப இங்க இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க இருந்து நாம வந்து ஒரு கோயம்புத்தூர் போயிட்டு வரணும். எவ்வளவு நேரத்துல போயிட்டு வரணும்? லைட்னா அரை மணி நேரத்துல நாங்க போயிடலாம். அரை மணி நேரத்துல ட்ரெயின்ல போனா இப்ப ஏறினா நைட் போயிடலாம், நைட் ஏறினா காலைல வந்துடலாம். இதே அப்போஸ்தலனாகிய பவுல் பீரியட்ல கோயம்புத்தூர் போனா இங்க இருந்து கோயம்புத்தூர் போனா எவ்வளவு நாள் ஆகும் தெரியுங்களா? 1 வீக் மேலே ஆகும். ஆக்சுவலா 1 மாசம் ஆகும். ஏன்னா அப்பெல்லாம் கடல் வழி அங்க நிறைய தீவிரவா தான் இருந்துச்சு. ஒரு எபேசு பட்டணத்துல ஒரு கொரிந்து பட்டணம் அவர் வரணும், அதனாலதான் லெட்டர்ஸா எழுதினாரு. இப்பெல்லாம் சபைக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா செல்போன்ல என்ன பண்ணிடலாம், பேசிடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்துல எல்லாம் எழுதி பண்ணலாம்.
அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அப்ப வந்து பவுல் வந்து அவரு வாழ்ந்த பகுதியில அந்த காலத்துல விவாகத்து குறித்தான விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, விவாகம் பண்ணிட்டா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப இங்க இருந்து போய் இப்ப வெள்ளூர் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, சபைக்கு போனோம்னா வெள்ளூர் போறதுக்கு முன்னால ஆகும், அங்க போய் சர்ச்சை சொல்லிட்டு வரத்துக்கு முன்னால ஆகும். இப்ப கணவன் இப்போ ஒரு கணவனா இருக்கக்கூடிய அவர் போறாருன்னா அவர் மனைவி பிள்ளைல என்ன பண்ணிட்டாங்க, இப்பவே வந்து கூட்டு போறது கஷ்டமா இருக்கு. அப்ப அவர் வந்து இப்ப பேர் எல்லாம் விவாகம் பண்ணவர் தான். அப்ப அவர் வந்து மனைவி பிள்ளைலாம் கூப்பிட்டு ஒவ்வொரு பட்டணமா போனா நிலைமை என்ன ஆகுது இல்லைங்களா? அப்ப அந்த பகுதியில போய் அந்த டைம் பீரியட்ல போய் அங்க விவாதத்துக்கு கொடுத்தான விஷயம் அப்ப எப்படி இருந்திருக்குங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து சத்தியத்தை சொல்ல வந்து ரொம்ப தீவிரமா இருந்தாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா சத்தியமே உலகம் பூரா சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்கன்னு பாக்குறோம். அப்ப சத்தியத்தை உலகம் பூரா கொண்டு போறதுக்கு வந்து அப்ப கண்டிப்பா அவங்க என்னதான் பண்ணுவாங்க. இப்ப உண்மையில இங்க இருந்து அமெரிக்காவில் உள்ளவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல பாடம் எடுத்துடுறாங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ்டா வச்சிருப்பாங்க. அப்ப அப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க. அப்ப விவாதத்தை குறித்தான கட்டளை எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமானதான் இருந்திருக்கும். ஆனா கூட அதனாலதான் சொல்றாரு, ஜபத்தை தவறுன்னு சொல்லும் போது இப்படி சந்தர்ப்ப சத்தியத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு விட்டுட்டுதான் போன வர வழின்னா அப்ப நீங்க விட்டு போலாம், மற்றபடி நீங்க என்ன பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் இந்துஸ் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டி எல்லாம் பெற்று திடீர்னு சாமி கனவு வந்தான்னு சொல்லி அப்படியே கிளம்பி சாமியாரா எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். சாமியாரா அப்படியே என்ன பண்ண அந்த மாதிரி அன்னைக்கு வந்து புறஜாதிகள் வந்தாங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னா, பாஸ்டர் ஆயிடுறாங்கன்னா வேலைக்குலாம் போக வேணாம், இப்படியே என்ன பண்ணலாம் அப்படி இப்படி அங்க போயிட்டு இது வந்து உண்மை. ஏன்னா நானும் அதெல்லாம் கடந்து போய் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வயிற்று பிழைப்புக்காக வர்றது இல்லை வந்து சோம்பேறித்தனமா ஆயிடுறாங்க. ஸோ அவங்க அப்ப வந்து அவங்களோட கடமை அவங்க செய்யாம விட்டுருவாங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப அந்த காலத்துல அதிக வாய்ப்பு இருந்துச்சு, ஏன்னா சத்தியத்தை ஊர் ஊரா போய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. ஆனா அப்படி இருந்தா அந்த ஒரு நிலைமை இருந்தா கூட நீங்க எப்படிப்பட்டவங்க இருக்கக்கூடாதுன்னு அதான் சொல்றாரு. நாங்க திரும்ப படிக்க வந்தது அந்த இப்ப படிச்சோம்மா அந்த இருவரும் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாரே, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதவர்கள் விரத்துவம் இல்லாத சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். பாருங்க, ஏன் அதை வந்து இந்த இடத்துல யோசனையா சொன்னாரு பாருங்க. ஏன்னா அந்த சமயத்துல அது என்ன இருந்துச்சு, அதனாலதான் அங்க அப்போ பவுனுடைய கால பகுதியில வந்து பிரிய வேண்டியது அடிக்கடி என்ன ஆயிடுவாங்க பிரிஞ்சு. இப்ப எப்படிலாம் பார்த்தோம்னா எப்படிப்பட்ட பிரிவுலாம் போயிடுவாங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஃபாரின்லாம் வந்து இப்போ கணவர்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, 1 வருஷம் 2 வருஷம் விட்டு போறாங்க. அந்த மாதிரி சத்தியத்தை சொல்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல வந்து கணவர் பிள்ளைங்கள மனைவி பிள்ளைங்கள விட்டுட்டு போய் அவங்க வந்து அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு வருவாங்கன்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்றாருன்னா, அப்ப வந்து அதுக்கு தவிர மற்றபடி நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை நான் உங்களுக்கு கட்டளையாக சொல்லாமல் ஆலோசனையாக சொல்லுகிறேன். முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாங்களா, அழைச்சு போகலாம், அப்படி இல்லைன்னா விட்டு போகலாம், மற்றபடி நீங்க அவங்க விட்டு மனைவியை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்ததா நம்ம 7ஆம் வசனத்துல இருந்து படிங்க. எல்லா பொருட்களும் என்னை போல இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் அவனவனுக்கு அருளப்பட்ட அவனுக்கு வரம் உண்டு, அது ஒவ்வொரு விதமாயும் மற்றவங்களுக்கு வேறு விதமாயும். அப்ப பாருங்க, என்ன மாதிரியே நீங்க மேரேஜ் பண்ணிக்காம இருந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது வந்து 100க்கு 100 அப்போ கரெக்ட் தான். இப்போ கரெக்ட்னு சொல்ல முடியாது, இப்போ கரெக்ட்னு சொல்லிட்டு அப்புறம் நம்மள கரெக்ட் பேசுவாங்க. அப்ப அப்பயே அது கரெக்ட்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, விவாகம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா. அப்ப வந்து விவாகம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ண முடியாதுங்க. அவர் வந்து இப்ப பாருங்க, பவுல் வந்து சத்தி எங்க வேணாலும் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு இல்லைங்களா. அவருக்கு வந்து எந்த ஒரு லக்கேஜுமே இல்ல, அவர் பாட்டம் அவர் போவாரு, சத்தி போவாரு, இன்னொரு பட்டம் கொஞ்ச நாள் போய் இன்னொரு பட்டம் போவாரு, அங்க வேலை செய்வாரு, அப்படியே இருந்துட்டே இருந்தாரு. அந்த சூழ்நிலைக்கு அது வந்து என்னை போலவே இருந்துச்சுன்னா அது நல்லதுன்னு சொல்லி சொல்றாருன்னு பாக்குறோம். அப்போ வந்து அடுத்து அப்ப இப்ப உள்ள சூழ்நிலைக்கு என்னன்றதுலாம் நம்ம பின்னாடி பாக்குறோம். அடுத்து தொடர்ந்து பண்ண முடியும். விவாகம் இல்லாதவர்களை கைம்பெண்களை குறித்து நான் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் எதை போல இருந்துவிட்டால் அதாவது கைம்பெண்ணா விதவைகள். அப்ப வந்து கணவனை இழந்துட்டவங்க திரும்பி என்ன ரீமேரேஜ் பண்ணாம இருந்தா நல்லதுன்னு அவங்களுக்கு சொல்றாரு அட்வைஸ். விவாகம் பண்ணாதவங்க என்ன போல இருந்துட்டா நல்லதுதான். ஏன்னா சத்தி சொல்ல அப்ப எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா. அப்ப வந்து
அந்த மாதிரி சூழ்நிலையில பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு அப்ப பொருந்த சபையாருக்கு என்ன பண்ணாரு அட்வைஸ் கொடுத்தான்னு பாருங்க. அடுத்து படிங்க. அப்ப என்னன்னா அவங்க இல்ல விவாகம் பண்ணணும்னு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா பண்ணாம இருக்கிட்டாரு அவங்க என்ன பண்ணிக்கலாம் விவாகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து சொல் படிங்க. அப்போ இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க எப்படி நடந்துக்கணும்னு சொன்னாரு. அதாவது வந்து நீங்க அந்த 8ஆம் வசனம் வரைக்கும் என்ன நம்ம பார்த்தோம்னா 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க என்ன சுருக்கமா அதில் வச்சுக்கலாம் அப்படின்னா மேரேஜ் பண்ணிட்டு அவங்களோட ரைட்ஸ் என்ன, கணவன் வந்து மனைவிக்கு உண்டான அந்த கடமையை செய்யணும், மனைவி வந்து கணவனுக்கு உண்டான கடமையை செய்யணும். பாயிண்ட் நம்பர் 1 அது. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா அவங்க கணவன் மனைவி வந்து பிரியவே கூடாது. அப்ப எப்ப பிரியலாம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சத்தியத்தை சொல்லும்படியா தேவனுடைய ஊழியத்துக்காக அவங்க என்ன பண்ணலாம்னா செய்யும்படியா அவங்க பிரியலாம். மற்றபடி வேற எந்த காரணத்துக்காக என்ன பண்ணக்கூடாதுங்க பிரிய கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க அப்போ இந்த இடத்துல ஒரு அட்வைஸ் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா இப்ப அவர் வந்து ஆஸ்திரேலியால வேலை செய்வாரு, இவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்போ நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா நாம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்படியா காத்திருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பிரிவினை இல்லாத அளவு சத்தியத்தினுட்ட பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் தான் பிரிக்கலாம், மற்ற எதுக்காக பிரியக்கூடாது, அவ்வளவுதான் கண்டிஷன். நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுச்சுன்னா என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கடமையை வந்து செஞ்சுக்கணும். மனைவி கணவனுக்கு உண்டான கடமையை செய்யணும், கணவன் மனைவி செய்ய வேண்டிய கடமை செய்யணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பிரிய எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க பிரிய கிடையாது, சாத்தானுக்கு அவங்க இடம் கொடுக்காதபடின்னு இருப்பாங்க. அதுதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்ப சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடின்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட பிரிஞ்சு இருக்கிறதுனால சாத்தான் தந்திரமா என்ன பண்ணிடலாம்னா அவன் நிறைய ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நாம வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த காரியத்துல. அப்ப பிரிஞ்சு இருக்க கூடாது அப்படின்றதுதான் செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், என்ன போலவே விவாகம் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு நல்லது. அதான் 3 பாயிண்ட். இது எல்லாமே 7ல இருந்து 9ஆம் வசனத்து வரைக்கும் உள்ள விஷயங்கள். இந்த 3 பாயிண்ட்டுமே புரிஞ்சுச்சுங்களா? இப்போ 7ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த 3 பாயிண்ட் தான். கடமையை செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு சத்தியத்துக்காக தவிர மற்றபடி பிரியக்கூடாது. 3வது பாயிண்ட் வந்து அவங்க வந்து ஒரு வேளை விவாகம் பண்ணாத இருந்தாலும் விவாகம் பண்ணாம இருந்துட்டா நல்லது, இல்லைன்னா அவங்க நினைச்சாங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ 10வது வசனத்துல படிங்க. பாருங்க கிளியரா சொல்ற கட்டளை என்னன்னா பிரியவே கூடாது. அப்ப நம்ம என்னன்னா சத்தியத்தை அறிந்த நாம இந்த பாயிண்ட்ல ரொம்ப முக்கியம். நாம வந்து இங்க விட்டுட்டு நான் போய் 1 வருஷம் அமெரிக்கால இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படிலாம் இங்க என்ன இல்லைங்க வேதத்துல கட்டளை இல்லைன்னு நம்ம பாக்குறோம். அப்ப என்னன்னா எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க பிரியக்கூடாதுன்னு பாக்குறோம். 2வது அடுத்து படிங்க. சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாக அவனுடைய வாசமா இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவனை தள்ளிவிடாதற்கு கடவுள். அப்படியே ஒரு ஸ்திரீய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவனுடைய வாசமா இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவனை தள்ளிவிடாதற்கு கடவுள். என்னத்தினால அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பிரசுத்தமாக்கப்படுகிறார், அவிசுவாசியான மனைவி தன் புருஷனால் பிரசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமா இருக்குமே, இப்பொழுது அவர்களுக்கு அசுத்தமா இருக்கிறது. ஆகிய அவிசுவாசத்தை பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கக்கூடிய தேவனுக்கு அழைத்திருக்கிறார். நீங்க என்ன சொல்றாரு, இதெல்லாம் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க வந்துடலாம். இது உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து இப்ப நான் ஒரு சத்தியத்தை கேட்டு தெரிஞ்சு வந்துட்டேன் இல்லைங்களா? இப்ப சத்தியத்தை நான் கேட்டேன். இப்ப சத்தியத்தை அறியாதவங்கள வந்து மனைவியா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அதான் சொல்றேன் புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இங்க இருக்கிறோம். இப்ப வந்து சத்தியத்தை அறியாம இப்ப நம்ம பார்க்கும்போதுன்னா இப்ப நான் வந்து இப்ப வந்து சகோதரி வராங்க, சகோதரி ஆனந்த் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய ஏன்னா நம்ம ஏன்னா கொருந்து சபைக்கு இருக்கிற இப்ப அவங்க சகோதரி சரியா சத்தியத்தை அறிஞ்சிக்கலாம்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்கள வந்து வெறுக்கவோ தள்ளி விடவோ கூடாது. ஏன்னா இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா நாம வந்து
அப்படிப்பட்டவங்கள செய்யக்கூடாது. அவங்களோட இணைஞ்சுதான் நம்ம வாழணும் அப்படின்றது பார்க்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து யாருக்கு தெரியுங்களா? இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சத்தியத்தை விவாகமாய் சத்தியத்தை அறிகிறவங்களுக்கு இது அதிகமா பொருந்துன்னு நம்ம பார்க்கணும். நான் சொல்ல போறேன், புரியுதுங்களா? இப்ப நீங்க விவாகம் ஆன பிற்பாடுதான் சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? அப்ப அவரு விசுவாசியா இருக்காரு, அவங்களோட மனைவி அவிசுவாசியா இருக்கிறாங்கன்னா அப்ப அதுக்காக என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க பைபிள் சொல்லுது. அப்ப வந்து நான் சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டேன், அப்ப நான் ஏன் வழியில போறேன், நீ சத்தியத்தை அறியல அதனால சொல்லி அந்த கணவன் மனைவியில் அந்த உறவை என்ன பண்ணிக்கூடாது, முறிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி தான் எழுதுறாரு. அதனாலதான் அந்த 13வது வசனமா நீங்க படிக்கும்போது 12வது வசனம் படிங்க. 12வது வசனம் 12 வசனம் கடவுளை குறித்து கர்த்தர் அல்ல நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடைய வாசமா இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்கிறான். அப்ப என்ன நம்ம பாக்குறோம்னா, இந்த காரியம் எல்லாம் வந்து பெரும்பாலும் நம்மளுடைய சபைகள் எல்லாம் வர்றதில்ல. ஆனா வந்து இந்த வசனத்தெல்லாம் சரியா புரிஞ்சுக்காதனால மற்ற சபைகள்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து அவங்க என்ன பண்றதுன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அவர் எங்க போயிடுவாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த சத்தியத்தை அறியாததுனால வந்து இப்ப தேவனே வந்து அவங்களை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. இதனால கூட வெறுக்கப்படுற கூட உண்டுன்னு பாக்குறோம் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம போகலாம். அடுத்த வருஷத்தை படிக்கணும். 13 படிச்சுட்டீங்க நான் படிங்க. அப்போ ஆமாங்க, இதுல வந்து இன்னொரு ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் இருக்கு. இது எதுன்னா அந்த 15 எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 16 வரைக்கும் படிச்சிட்டீங்களா? 16 மறுபடியும் படிங்க. மனைவியானவளை நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனை நீ உன் மனைவி ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? இல்ல நீங்க இது படிக்கணும். 15 படிங்க. 14 வரைக்கும் தான் பிரிந்து போகும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமா இருக்கும்படிக்கே தேவன் இருக்கிறார். ஒருவேளை வந்து இந்த சத்தியத்தின்படி சரி வரான்னு சொல்லி ஒரு அபிவிசுவாசி அவங்க பிரிஞ்சுக்கணும் முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது டைவர்ஸ் அதை பற்றி தான் பேசுறாரு. விவாகமானவங்க இதெல்லாம் வந்து எதுக்கு நம்ம கேட்குறீங்கன்னா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னால் நம்ம அநேகர் ஏன்னா இது நம்ம யதார்த்தமான நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்தை குறித்து தான் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்கிறாரு. அப்ப அங்க என்ன சொல்லியிருக்காருன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்ப சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தின்படி போறதுனால அப்ப மனைவி வந்து எனக்கு உங்களுக்கு ஒத்து வரான்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னு என்ன சொல்றாருன்னா என்ன ரூல் இருக்கு பைபிள்ல பார்த்தோம்னா அப்படிப்பட்ட பிரிச்சு போனா என்ன பண்ணிட்டாங்க போகட்டும் சொல்றாரு. ஆனா 16 வசனத்தை படிங்க. மனைவியானவளே உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனை நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன பண்ற, பிரிஞ்சு போனா போயிருக்குன்னு சொல்றாரு. அப்படிதான் சொல்லியிருக்காரா? எல்லாரும் ஆக்சுவலா அப்படி சொல்லலன்றத பாக்குறோம் நம்ம. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல் ஏன்னா நீங்க அது அப்படி வாசிக்கும் போது அப்படி இருக்கு, பிரிஞ்சு போனா போயிட்டுன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அந்த 16 வசனம் வந்து ஆக்சுவலா அது சரியான விதத்துல அங்க இல்ல. உண்மையிலே 16 வசனத்தோட விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. நான் வந்து இந்த திருவிவிலியத்துல அதை நான் படிக்கிறேன் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. மனமான சகோதரியே, ஒருவேளை உம்மால் உன் கணவர் மீட்படையலாம். மனமான சகோதரரே, ஒருவேளை உம்மால் உன் மனைவி மீட்படையலாம், இது உங்களுக்கு தெரியாது. பொருளை மாறிச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க அதுல படிக்கிறது பாருங்க, உன் புருஷனை ரசிக்க முடியுமா? பிரிஞ்சு போனா போட்டுன்ற மாதிரி அங்க இருக்குல்ல. ஆக்சுவலா அது அப்படி கிடையாது. பிரிஞ்சு போனா போட்டு நம்ம நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் 16 வருஷம் இங்க வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஒரு நம்ம இப்ப டிரான்ஸ்லேஷன்ல தவறான ஒரு டிரான்ஸ்லேஷன். மனவாழ்வுடைய பாருங்க, ஒருவேளை உம்மால் உன் கணவர் மீட்படையலாம். அவர் அவருக்கு நம்ம சரியா அவர் வேற எதே என்ன பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு பிரிஞ்சிடலான்னு சொல்லி பிரியக்கூடாது. ஏன் அப்படின்னா உம்மால் மீட்படையலான்னு சொல்லும் போது அப்ப வந்து சத்தியத்தை அறியாதவங்க நம்ம விவாகம் பண்ணிட்டா கூட நம்ம என்ன பாக்குறோம்னா அவங்க வெறுத்து நம்ம விடாதபடி தேவன் என்ன வச்சிருக்காங்கன்னா உங்க மூலையில அவங்க சத்தியத்தை சொல்லி அவங்க ரசிக்கும்படி அவர் என்ன வச்சிருக்கலாம், திட்டத்தை வச்சிருக்கலான்றத சொல்றாரு. அப்ப கணவன் மூலமா மனைவி தேவன் ரசிக்கலாம், மனைவி மூலமா கணவனை ரசிக்கலாம். இப்ப நம்ம பார்க்கும்போது ஏன்னா எவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கு பாத்தீங்களா?
நிறைய இந்த சிபிஎம்லாம் இந்த பயிற்சிக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் என்ன அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆனா இங்க என்னன்னா அப்படி நம்ம வந்து பிரிந்து போகக்கூடாதுன்றது தான் தேவனுடைய சுத்தமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அவங்களா வந்து போயிட்டாங்கன்னா நம்ம பிடிச்சி கட்டாயப்படுத்தி அவங்க இருக்கணும்ன்றது எவ்விதத்துலயும் அது தவறா இருக்கு. ஆனா நாமளாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, அதான் தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காதுன்றது மீனிங் இதுதான். நாமளாம் வாழ்ந்தா என்ன பண்ணக்கூடாது, இது ஏண்டா இந்த தொல்லை அப்படின்னு நினைச்சு அப்ப நாமளே வந்து அந்த அந்த விவாதத்தை விட்டு வெளியே வராதபடி நம்ம காத்திருக்கிறவங்களா இருக்கணும். அப்போ சத்தியத்தை அறிஞ்ச கணவன் மூலமா மனைவி ரசிச்சு போலாம், சத்தியத்தை அறிஞ்ச மனைவி மூலமா சத்தியத்தை அறியாத கணவனை கூட என்ன பண்ணது ரசிப்பாரு. மறுபடியும் அந்த வசனம் படிக்கிறேன் பாருங்க. மனமான சகோதரியை ஒருவேளை உம்மால் உன் கணவர் மீட்படையலாம், மனமான சகோதரரே ஒருவேளை உம்மால் உன் மனைவி மீட்படையலாம், இது யாருக்கு, இது உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க என்ன பண்ணிதான் அவனை வெயிட் பண்ணுன்ற. ஸோ இப்ப நாம வந்து இந்த 10லேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் நீங்க என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா, விதவையா இருக்கிறவங்க வந்து மறுபடியும் பண்ணிக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. 2வது பாயிண்ட் என்ன சொல்லி இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, நம்ம போன இதுல என்ன பார்த்தோம்னா பிரிய ஜபத்துல தாண்டி பிரியக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நிரந்தரமா நம்ம பிரியலாமா கூடாதா அப்படின்ற விஷயத்துக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு கணவனும் ஒரு மனைவியோ நிரந்தரமா பிரிய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்க சத்தியத்தை அறியாம அவிசுவாசியா இருக்காங்கன்னு சொல்லி பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சத்தியத்தை அறிஞ்ச கணவன் மூலமா மனைவி ரட்சிக்கப்படலாமே அப்படின்னு சொல்லி, அப்ப பிரிவு வினைய கூடுமானாலே என்ன பண்ணக்கூடாதுங்க, பைபிள்ல கூடுமானாலே பிரியக்கூடாதுன்றதுதான் நம்ம பாக்குறோம். அதுதான் 10ஆம் 16ஆம் வசனம் வரைக்கும் பாக்குறோம். அப்புறம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்ப 17வது வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க. 17ல இருந்து படிக்கும்போது தேவன் அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, 17ஆம் வசனத்துல இருந்து 17ல இருந்து தேவன் அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவன் நடக்கக்கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அப்ப என்னன்னா, விவாகம் பண்ணவனா இருந்தாங்கன்னா விவாகம் பண்ணவனால இருக்கட்டும், மறுபடியும் மனைவி அவிசுவாசின்னு சொல்லி அந்த அந்த ஒரு விவாகத்தை விட்டு வெளியே வர தேவையில்ல. அதை வந்து விருத்த சேதனத்தை வச்சு அவர் புரிய வைக்கிறாரு. அடுத்து படிக்கும்போது, ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைகொள்வதே சேதம் எதுவும் இல்லை. என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்ப வந்து இந்த இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு இந்த வசனத்துல பொருள். ஆனா இங்க எது சொல்றாருன்னா, நம்ம இங்க விவாகத்தை பத்தி மட்டும் பேசுறதுனால அங்க என்ன சொல்றாருன்னா, விவாகம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஃபாதர் ஆகணும்னு பண்ணாதீங்க. அதாவது வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த கன்னியாசி ஆகணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம சாதாரண லாங்குவேஜ்ல நான் சொல்றேன். அப்ப வந்து அந்த அதை விட்டு நீங்க வெளியே வரணும். இல்லை எந்த நிலைமையில நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணலாம் இருக்கலாம். அப்ப விவாகம் ஆகாம நம்ம இப்ப நம்ம சபையில பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்ப நீங்க விவாகம் பண்ணாமலே இருந்துறது நல்லதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம போட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம பதில பார்க்கலாம் பாருங்க. 21வது வசனத்தை எழுதி படிக்கும்போது, அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனமாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனத்தில் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, அதான் நிறைய நீங்க அதை அந்த பைபிளே வச்சு படிச்சோம்னா நமக்கு நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. நான் இந்த திருவிடத்துல படிக்கிறேன் பாருங்க. அந்த 7:21 வந்து அடிமை பாருங்க, 7:21 அந்நிலையிலிருந்து விடுதலை பெற முடியுமானால் அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கு. அது எப்படி ஆக்சுவலா மொழிபெயர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது அடிமை நிலைமையை பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, உங்களை தேவன் எந்த நிலைமையில வச்சிருக்காரோ அந்த நிலைமையை விட்டு நீங்க வெளியே வராதீங்க, அந்த நிலைமையே நீங்க பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமானவர்களா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்ப விவாகம் பண்ணவரா நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னா விவாகம் இல்லாதபடி நீங்க என்ன பண்ணாதீங்க, விவாகம்லாம் எனக்கு வேணாம், அப்ப நான் தேவனுடைய சத்தியத்தை சொல்றதுக்கு மனைவி பிள்ளைங்களா இருந்தா ரொம்ப எனக்கு ஒரே
கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நான் அதை விட்டு நான் என்ன பண்ண தேவையில்ல, வெளியே வர தேவையில்ல. அப்ப விவாகம் பண்ண நிலைமையில வந்துட்டுனா அதை நாம என்ன பண்ணிக்கணும்னா அதை பயன்படுத்திக்கிட்டு அதை நான் எப்படி வந்து தேவனுக்கு பிரியமா நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த விவாகமான அந்த வாழ்க்கைய. அப்ப அது மூலமா நான் எப்படி அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்ன்ற அதை நீங்க என்ன பண்ணுங்க யோசிங்கன்னு சொல்றாரு. அதுதான் அதோட பொருள். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா சுயாதீனா இருந்தீங்கன்னா அப்ப ஒருவேளை விவாகம் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப விவாகம் பண்ணாம இருக்கிறது நல்லது நம்ம முடிவு பண்ணா அதன் மூலமாவே நம்ம என்ன பண்ணலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம சேவைன்னு சொல்லி அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம தேவை. ஏன்னா அதான் நான் சொல்றேன், அப்போஸ்தலர் பவுலுடைய காலத்துல பெரும்பாலும் அவங்க இன்ஸ்டியூட் பண்ணது என்ன அப்படின்னா விவாகம் பண்ணாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது சொன்னா. ஏன்னா அந்த காலப்பகுதியில எப்படி இருந்துச்சு நம்ம பாக்குறோம். அப்போ விவாகம் பண்ணாம ஒரு நிலைமையில இருந்து நீங்க சத்தியத்தை கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே இருக்கிறது என்னதாங்க நல்லதுதான். திரும்ப நீங்க விவாகம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஆனா சுயாதீனா இருக்கிறீங்க அடிமையாகாதங்க. ஒருவேளை வந்து திருமணம் ஆகி உனக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் அந்த திருமண உறவை விட்டு வெளியே வரணும்னு நீங்க நினைக்காத, அந்த உறவுல நீ இருந்து சத்தியத்தை கைக்கொள் அப்படின்றத அங்க சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க, 23வது வசனம். நீங்கள் கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இருங்கள். அப்ப எப்படி இருந்தாலும் வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம கிறிஸ்துக்கு அடிமையாக தான் இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம். அதனால கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. அடுத்து வந்து நீங்க 25வது வசனத்தை படிச்சு வாங்க. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று. அதாவது இப்ப இது வரைக்கும் நம்ம யாரெல்லாம் டீல் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா விவாகம் ஆனவங்களை பத்தி தான் என்ன பண்ணிட்டு வந்தாரு, இதெல்லாம் சொல்லிட்டு வந்தாருன்னு பாக்கலாம். எது வரைக்கும்னா 24வது அதிகாரம் வரைக்கும் விவாகம் ஆனவங்க, விவாகமாகி விதவையானவங்க அவங்களுக்கு குறித்தானதான் பேசிட்டு வந்தார். இப்ப யாருக்கு பேசுறாருங்க? விவாகம் ஆகாதவங்க பத்தி பேசுறாரு. அப்ப என்ன அப்படின்னா இத இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்டே புரிஞ்சுக்கணும். 25வது வசனத்தை மறுபடியும் படிங்க. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை. இப்போ இதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் என்ன நம்ம பாக்குறோம்னா இட்ஸ் நாட் அன் கண்டிஷன் பட் இட்ஸ் அன் ஆப்ஷனலான ஒரு விஷயம். அதான் வந்து என்னன்னா எது வந்து உங்க சூழ்நிலைக்கு ஏற்றதா இருக்கோ அதை பத்தி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆலோசனை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிதான் எழுதுறாரு. இந்த இதை மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்லுவாரு. நான் சொல்ல மாதிரி சொல்றீங்கன்னா கட்டளை ஆனாலும் இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதை பிரியக்கூடாது அப்படின்னா கட்டளை இல்லைங்களா, எவ்விதத்துல நீங்க பிரியக்கூடாது அது நான் சொல்லல, அது கட்டளையாகவே உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்லி வசனம் படிச்சேன் இல்லைங்களா. 10ஆம் வசனத்தை படிங்க. விவாகம் பண்ணிக்கொண்டவர்கள் நல்ல கர்த்தரே கட்டளை அவங்க வந்து ஆட்செல்லாம் கிடையாது. தேவன் சொல்ல ரூல்ஸ் என்னன்னு நீங்க பிரிய கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டளை ரூல்ஸ் சொல்றாரு. பட் இங்க விவாகம் பண்ணிக்காதவங்களுக்கு குறித்து பேச அவர் ஆரம்பிக்கும் என்ன சொல்றாருன்னா அங்க நம்ம பார்க்கும்போது அப்ப வந்து ஆப்ஷனா என்ன பண்ணாரு ஆலோசனையா சொல்றாருன்னு பாக்கணும். அப்ப ஆலோசனையா என்னென்னலாம் சொல்றாருன்னா அடுத்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். எவ்வளவு கிளியரா இருப்பாங்க. அப்ப அவருடைய சூழ்நிலை இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுதான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்காம அதான். ஏன்னா அவர் அந்த ஆலோசனையா தான் சொல்றாரு. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்போ இது குறித்தான முடிவு எடுக்கணும். அப்ப அவர் சொல்றாரு இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்ததெல்லாம் வேண்டாம்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எழுதுறான்னு பாக்குறோம். அடுத்து படிங்க. நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அறுக்கப்பட வகை தேடாதே, நீ மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவியை தேடாதே. அப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா அப்ப என்ன பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு பவுல் சொல்றான்னு பாக்கலாம். இப்போ நாம இன்றைய காலப்பகுதியில வந்து பார்க்கும்போது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்றாருன்னா சுயாதீனத்தப்ப கொடுத்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இப்ப விவாகம் பண்ணாம இருக்கிறவங்க கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. அதனால நான் அதை குறித்து கொஞ்சம் சொல்றேன். இப்ப நாம இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். எப்படின்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன் தான். இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும். இந்த விவாதத்தை குறித்தான கேர்ஃபுல்லா எடுக்கணும். இந்த விவாதத்தை குறித்தான டெசிஷன் எடுக்கிறதுக்கு போது நம்ம என்ன மைண்ட்ல பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நாம இப்ப வந்து சத்தியத்துக்குள்ள எப்படி இருக்கோமோ அதை விட விவாகம் ஆனவன்னா நம்ம இன்னும் வந்து பெருக முடியுமா, அதுக்கு வந்து
உங்களோட நிலைமையில இருந்து நீங்க விவாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருத்தி வருமான்றது ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணணும். சொல்றேன் புரியுதுங்களா? இப்போ அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த முதல்ல எழுதினா இருப்பாங்க, விவாகம் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, பண்ணிடுங்க. அக்கினியின் வேலையை பார்த்துன்னா பண்ணலையே சொல்லி நாம அதை குறித்து சிந்திக்கிறது பண்ணிடுறது நல்லதுன்னு பார்க்கணும். அப்ப நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாம ஒன்றும். அதான் என்னன்னா, விவாகம் பண்றதுனால தப்பு இல்லை, ரைட் இல்லை, இன்னைக்கு சூழ்நிலை இல்லை. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, நீங்க விவாகம் பண்றதுனால ஒரு ஸ்டெப் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நீங்க முன்னேறிட்டீங்கன்னா விவாகம் பண்றது நல்லது தானே. சொல்றேன் புரியுதுங்களா? ஒருவேளை விவாகம் பண்றதுனால ஒரு ஸ்டெப் நீங்க கீழே இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, விவாகம் பண்ணாம இருக்கிறது. அப்போ என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த காலத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலுடைய காலத்துல அங்க ஒரு துன்பம் இருந்துச்சுன்னு பாக்குறோம். ஆனா இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இங்க அப்படியே தலைக்கெல்லாம் மாறி இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இவங்க கல்யாணம் பண்ணிட்டாரு அதனால சொல்றான்னு நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் சிந்திச்சதுனாலதான் நான் இது நான் விவாகம் பண்றதுக்கு முன்னாடி சத்தியத்தை எனக்கு என்ன பண்ணிட்டாரு, இது கொடுத்தாரு. அதனால நான் அதை சரி நான் நிரூபிக்க விரும்பி நான் என்ன பண்ணல சொல்லல. ஆனா நான் எப்படி யோசிச்சேன்றத நான் என்ன பண்றேன் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன் பாருங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உண்மையிலே பாருங்க, முன்ன நான் இப்போ ஒரு சண்டே இந்த சர்வீஸ்க்கு வர்றதை விட இப்ப வர்றதெல்லாம் அவங்க கூட்டிட்டு வர்றதெல்லாம் கஷ்டமா இருந்தா கூட நான் வர்றது ஈஸியா இருக்கு எனக்கு. முன்னைய விட நான் ஏன் அப்படின்னா, அப்ப ஒரு ஊருக்கு போறோம் இவங்கள கூட்டு போறது வர கஷ்டம், இப்ப அந்த கஷ்டம் இல்ல. அதனால இப்பொழுது இருக்கிற துன்பத்துக்காக போக சொல்றாரு. அப்ப அவங்க கஷ்டப்பட்ட மாதிரி நம்ம இப்ப அந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம சத்தியத்துக்குள்ள இருக்கும்போது அப்ப நம்ம மனைவிக்கோ சத்தியத்தை அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி அவங்க எவ்வளவோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. இப்ப கணவனும் மனைவியா இருக்கும் சத்தியம் அறிஞ்சா அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இருக்குங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுல டவுட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்ப விவாகம் பண்ணாத இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது ரொம்ப பெரிய தவறு. ஏன் அப்படின்னா, தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம், படிங்க. 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை படிங்க. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் விவாகம் பண்ணாத இருக்கோம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி இருக்கேன். மேல இருந்து அப்ப படிங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இன்னைக்கு காலத்துல பார்க்கும்போது விவாகம் பண்ண அப்போஸ்தலனாகிய பவுல் தானே எதையும் எழுதினார். கொஞ்ச நாள் கழிச்சு விவாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உபதேசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க தீமோத்தி பிற்காலத்துல. அப்ப பிற்காலத்துலன்னா அது இந்த காலத்துல தான் நம்ம பாக்குறோம். என்ன ஆயிடுச்சுன்னா, ரோமன் கேத்தலிக் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்ப ஃபாதரியார் அப்ப அந்த கன்னிஸ்திரி எல்லாம் என்ன ஆனாங்க இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ஒரு, ஏன்னா நம்மள்ட்ட அந்த இந்தியா டுடே அந்த மேகசின்லாம் இங்க நம்ம சபையிலாம் கூட வச்சிருக்கோம். எவ்வளவு பெரிய ஒரு தவறு இன்னைக்கு அந்த ஒரு அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் டாலர்ஸ் இந்த ஃபாதருங்கெல்லாம் அவங்க செஞ்சு அந்த தவறை மறைக்கிறதுக்காக பணம் கட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மறைச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, நாம திருமணம் செய்யாம இருக்கிறதுனால நமக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு இப்ப அதிக உதவி செய்யுமா, இல்ல திருமணம் செஞ்சுக்கிட்டு அதிக உதவி செய்யுமான்றது நாம என்ன முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணும்போது இந்த காலத்துல இருக்கிற சூழ்நிலையில நமக்கு என்ன அப்படின்னா, விவாகம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பண்ணிக்கிறது நல்லது. அதுல என்ன நம்ம திங்க் பண்ணா, சத்தியத்தை அறிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், பண்ணிக்கிறது தான் அதிக நல்லதுன்னு பார்க்கணும். சத்தியத்தை அறியாதவங்க நம்ம பண்ணிட்டோம் ஆனால் என்ன ஆகுங்க, நிச்சயமா பயங்கரமான ட்ரபிள்ஸ் வரும். அது 1-2 ஆப்ஷன்ஸ் வேணா இருக்கலாம், ஆனா நிச்சயமா என்ன ஆகுங்க, கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். ஒருவேளை நமக்கு அப்ப நம்ம பண்ணிக்கும் போது ஏன் அப்படின்னா, நாமளே போய் சிக்கிக்கிற மாதிரி
ஏன்னா திருமணம் ஆகாதுன்னு சுயாதீனத்தை என்ன பண்ணிருக்காரு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அப்போ நாம என்ன பண்ணலாம், எது நம்ம ஆயத்த பிற்பாடு நம்ம பாருங்க கட்டளை ஆயிடுது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது, அவிசுவாசனா கூட பிரியக்கூடாது. நாங்க ஒரு ரூல்ஸ் கூட போய் நம்ம மாட்டிப்போம். அப்ப அந்த ரூல்ஸ் கூட போறதுக்கு மேலே நீங்க என்ன இருக்கலாம்னா விவாகம் பண்ணிக்காம அப்ப சத்தியத்தை அறிஞ்சவங்கள நம்ம பண்ணிக்கிட்டோமானால் நிச்சயமா நம்ம பாக்குறோம் அது எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம என்ன பாக்குறோம்னா நம்ம நம்ம கீழாகவும் மேலாகவும் அப்ப சத்தியத்துல அப்ப பாருங்க. இப்ப சண்டே இப்போ ஒரு சத்தியத்தை அறியாத ஒருத்தர் விவாகம் பண்ணிக்கிட்டா இப்ப நீங்க சண்டே இங்க வரக்கூடாதுன்னு கணவன் சொல்லும் போது நீங்க சண்டை போட்டுட்டு இங்க வர முடியுமா? எவ்வளவு நாள் வர முடியும்? பைபிள் என்ன சொல்லணும், நீங்க உங்க புருஷருக்கு அப்ப அவர் எது சொன்னாலும் கீழ்ப்படிக்கணும்னு இல்ல. அதாவது ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு சண்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. இதுக்காக நம்ம நேரமும் காலம் என்ன ஆகிட்டே இருக்கோம், செலவாயிட்டே இருக்குங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை நம்ம என்ன பண்ணிடும் விட்டுடும் பார்க்கணும். அப்ப தேவன் நம்ம கிட்ட அந்த சான்ஸ் என்ன பண்ணிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை விவாகம் பண்றதுக்கு முன்னாடி இந்த உண்மையான சத்தியத்தை கேட்கறவங்களாம் ரொம்ப ரொம்ப பாக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க கையில அவங்க சூஸ் பண்றதுக்கு தேவன் என்ன கொடுக்குறாரு, எது சரியா தவறுன்ற ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு உங்களுக்கு இருக்கு. அப்ப நம்ம தான் என்ன பண்ணோம் அப்புறம் அதான் உங்களை நீங்களே வஞ்சிக்காதபடி அதுக்குதான் நான் சொன்னேன். அப்ப நம்ம அப்புறம் போயிட்டு அப்புறம் அவர் என் சபைக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு, நீ ஏன் பைபிள் படிக்கிறேன்னு சொல்றாரு, இது மாதிரிதான் நம்ம சொன்னோம்னா அதுக்கு நம்மளே தான் காரணம். அப்ப அதான் சொல்லும் போது நம்மை போல விசுவாசம் கொண்டவங்களை நம்ம என்ன பண்ணும்போது விசுவாசத்துக்குள்ள நம்ம கூடுமான அளவு இல்லைங்களா, கூடுமான அளவு நீங்க பண்ணீங்கன்னா அதான் நல்லது. இல்லைன்னா அவங்க நேரமும் காலம் என்ன ஆகுங்க அதுக்கு நீங்க அதிகமா செலவிட வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா. அப்பதான் நம்மளால அதை ஜெயிக்க முடியும்னு பாக்குறோம். அப்படி இருக்கிறதுனால இப்ப நீங்க மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கலாம் பாருங்க. மனைவியோட கட்டப்பட்டிருந்தால் அழிக்கப்பட வழி தராது, மனைவி இல்லாதவனா இருந்தால் மனைவி இருக்கிறாரு. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. பாருங்க, விவாகம் பண்ணினா பாவம் அல்ல இல்லைங்களா. அப்ப விவாகம் பண்றது தவறு கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா டிசிஷன் எடுக்கணும். அப்ப நம்ம அவசரப்படக்கூடாது. அதான் நான் சொல்ல இருக்கேன். விவாதத்துல விவாகம் சத்தியத்துக்குள்ள வரணும், தேவ ராஜ்யத்துல நல்ல பங்கு நமக்கு கிடைக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கும் போது அவசரப்பட்ட விவாதத்துக்குள்ள போய் என்ன பண்ணிக்கூடாது, நம்ம போய் மாட்டிக்கூடாது. ரொம்ப நிதானமா இருந்து இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய இந்த ஒரு இச்சையினால நம்ம என்ன பண்ணுவோம்னா சடனா மேரேஜ்ல போய் இப்படிதான் இவருதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கூடாதுங்க கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்னதான் பெற்றுக்கோங்க, ஒன்னு என்ன பண்ணிடுவோம் நம்ம இழந்துடும். அப்ப நம்ம என்ன பொறுமையா காத்து இருந்தோம்னால தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க நமக்கு. அப்ப தேவனால நமக்கு ஒரு ஏற்ற துணை வர வரைக்கும் நம்ம ரொம்ப நிதானமா இருக்கணும்ன்றதுதான் நிச்சயமா. அது வேதத்தோட அட்வைஸ் அதுதான், என்னோட அட்வைஸ் கூட அதுதான். நம்ம அவசரமே படக்கூடாது விவாகத்தோட விஷயத்துல. அவசரப்பட்டமான பொறுமையா நம்ம காத்திருக்கணும் அப்படின்றது பாக்குறோம். அப்ப நமக்கு சமயத்தையும் அதையும் தேவன் என்ன பண்ணாருங்க உங்களுக்கு வேண்டிய யாரும் தேவன் அறிஞ்சிருக்கிறான்னு பாக்குறோம். அதே சமயத்துல எப்படிப்பட்டது நமக்கு வேணும் நமக்கு தெரியும். அப்ப ஒரு அவிசுவாசி நம்ம விவாகம் பண்ணி நம்ம என்ன பண்றது இல்ல, முதல்ல முடிவு பண்ற ஒரு விசுவாசி தான் நமக்கு விவாகம் பண்ணணும்ன்றதுதான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும். அதுக்காக வாய்ப்பு இருந்தா நம்ம என்ன பண்ண அதுக்காக காத்து இருக்கணும். அந்த வாய்ப்பு தேட வேண்டியதும் அவசியமா இருக்குன்னு பாக்குறோம். நாமளே போய் சிக்கி இருக்க கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததா பண்ணுங்க. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னியை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகியும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே போற்றப்படுவார்கள், அதுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். ஆமா, இப்ப என்ன ஒண்ணுன்னா இப்ப பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் விவாகம் பண்ணல. அப்ப அவரு ஃப்ரீயா இருந்தாரு. அவரு அதே சமயத்துல அவருக்கு யாராவது சமைச்சு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு இழந்தவன ஒண்ணு கிடைச்சது இல்லைங்களா. இங்க என்ன சொல்றாருன்னா நீங்க வரணும் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா விவாகம் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும்னா உபத்திரப்படாம ரொம்ப என்ன பண்ணுங்க எக்ஸ்ட்ரா நமக்காக மட்டும் இல்ல, நம்ம என்ன பண்ணணும்னா தன் சொந்த குடும்பத்தை பார்க்காம எப்படி சபையை நடத்தான் சொல்லும் போது நம்ம கடமையை நம்ம என்ன பண்ண நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்ம கடமையை செஞ்சாதான் நம்ம ரட்சிப்பை நிறைவேறும். நம்ம மனைவி பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தேவையை நம்ம சந்திச்சாதான் என்ன பண்ண முடியுங்க நம்ம ரட்சிப்பை நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம காப்பாற்ற முடியும்னு பார்க்கணும். அப்ப கூடுதலா நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கும், இந்த சரீரத்தை உழைக்க வேண்டியதா இருக்கும்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப அதான் சொல்றாரு, விவாகம் பண்ணினவர்கள் என்ன பண்ணாங்க சரீரத்துல அதிகம் உத்தரவுப்படுவாங்க. இப்ப பாருங்க, விவாகம் பண்ணிக்காம பவுல் இருந்தப்ப அவருக்கு எந்த சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்களா, எந்த கல்யாணத்துக்கு போயிருப்பாரு, நல்லது எல்லாமே அதுக்கு என்ன இருக்கும்
இல்லையா? இப்போ நம்ம திடீர்னு இருப்போம், இப்போ டக்குன்னு ஒரு போன் வந்தா நம்ம என்ன பண்றோம்? நம்ம சத்தி சொல்றோம், அங்க ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு இது இல்ல ஒரு நல்லது கெட்டதா நீங்க என்னதாங்க பண்ணி ஆகணும். இதெல்லாம் விவாகம் பண்றதுக்கு மாதிரி யோசிக்கணும் இல்லைங்களா? அதையும் நம்ம செய்யாம இருக்குமா? நம்ம கடமையாயிடுச்சு இல்லையாங்க. அப்போ நம்ம அப்போ அந்த கடமையெல்லாம் செய்யணும்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்னதாங்க பண்ணி ஆகணும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு செலவு அதான் எதுக்கு விவாகம் பண்ணிட்டு அப்புறம் விவாகம் பண்ணாதவங்களுக்கு போல இருக்கக்கூடாது நம்ம கீழே படிக்கிறோம். அப்புறம் நம்ம மனைவி பிள்ளைங்களை கவனிச்சுக்காம நம்மளுடைய கடமையை செய்யாம நம்ம இருந்தோமானால் அது ரொம்ப பெரிய தவறு. அதுக்குதான் முன்னாடியே சொல்லிட்டாரு, நீங்க அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மனைவி தன் புருஷன் தன் மனைவி கடமையை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், செஞ்சுதான் ஆகணும் அப்படின்றதுதான் கண்டிஷன். ஸோ விவாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் யோசிக்கணும், கொஞ்சம் கஷ்டத்தான் பட் ஆகணும். ஆனாலும் கூட நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இக்காலத்துல நம்ம பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் அது தாங்கக்கூடியதா இருக்கும், சத்தியத்தை நம்ம வளரக்கூடியதா இருக்கும்ன்றது கூட பார்க்கணும். அடுத்த வசனத்தை படிங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது இனி வரும் காலம் குறுகிய காலப்படியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்களை போலவும் அழுகிறவர்கள். இப்ப பாருங்க, மனைவி இதனால நிறைய பெரிய இந்த என்ன ஆச்சுன்னா, அப்போ கல்யாணம் பண்ணவங்க ஒரு பேச்சுலர் லைஃப் என்ன பண்ணலாம் இருக்கலாம். அப்படி இங்க என்ன அப்படிதானே சொல்லிருக்கணும், மனைவி இல்லாத இருக்கலாம், தேவைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் இல்லைன்னா மனைவி இல்லாத போல இருந்துடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு சில டினாமினேஷன்ஸ்லாம் என்னன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா சகோதரியா தான் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்துல அவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுனாலதான் அந்த மனைவி உள்ளவங்க அப்புறம் மனைவி இல்லாம போல இருக்கா, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணு, அப்ப எதுக்கு இதை எழுதுறாரு அவரு, இதோட அர்த்தம் என்ன? அப்ப விவாகம் பண்ணவங்க விவாகம் பண்ணாத மாதிரி இருக்கணும் அப்படின்னா அடுத்து கீழே உள்ள 30 படிங்கிறது. அழுகிறவர்கள் அழாதவர்களை போலவும் சந்தோஷப்படாதவர்களை போலவும் கொல்லுகிறவர்கள் போலவும். இப்போ அழுகிறவங்க அழாது போல எங்க பாத்துருக்கீங்களா? சிரிக்கிறவங்க சிரிக்காத சந்தோஷப்பட பாத்துருக்கீங்க? 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 அவரு பார்த்து இருப்போம். நான் சொன்னவனும் இப்படியா இருப்பாங்க. இப்ப நமக்கு நம்ம இப்ப ஏசு கிட்ட ஒரு வீட்டுக்கு அந்த மரண வீட்டுக்கு போனவன அவர் என்ன பண்ணாருங்க? அழுதாருன்னு பண்ணலாம். இப்ப நீங்க பாருங்க, யாராவது நம்ம பாட்டியோ தாத்தாவோ இல்ல தாத்தாக்கு அப்ப ஏதோ அழுகிற வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்காது, நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. அங்க போயிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்க இவ்வளவு மட்டமான ஒரு ஆளா இருக்காங்க. அவங்க நல்லா 100 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க, போட்டு இல்லாத கஷ்டம்லாம் எல்லாரும் படுத்தி இருப்பாங்க, அப்படி இருந்தா அவங்க செத்து போயிருப்பாங்க. ஆனா கூட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி அந்த மாதிரி அழுதுன்னு அழுவாங்க இல்லைங்களா? அப்ப அது உண்மையிலே அந்த மாமியார் செத்தவங்க நிறைய மருமகள் அழுதா கூட உள்ளத்துல அவங்க என்ன பண்றாங்க, வேற அழைச்சிட்டு ஆடுவாங்க. ஓஹோ, வேற இறந்தவங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்படியா? இப்படிப்பட்ட சீக்ரெட்லாம் இருக்குல்ல. அப்ப பாருங்க, அப்ப நமக்கு உண்மையிலே அழுகெல்லாம் வராது. அப்ப என்ன பண்றதுன்னா அழுகுற மாதிரி அப்ப துக்க வீட்டுக்கு போய் அழாதவங்க போலதான் இருக்கிறோம், நம்ம சந்தோஷமா தான் இருக்கிறோம். நம்ம ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், நாங்க போய் என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்க. அப்ப அழுகுறோம் சேர்ந்து நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், அழுகுதான் செய்யும். அதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க அப்ப ஒரு துக்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷப்படுறவங்க படாதவங்க போல என்ன இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. இப்ப பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல நம்ம சபையில வச்சுக்கோங்க, அப்ப தேவன் உள்ளத்துதான் பாக்குறாரு. இப்ப நம்ம இங்க பேசிட்டு போயிடலாம், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் உங்க இல்லைங்களா? அப்போ எவ்வளவு கஷ்டத்துலதான் என்ன பண்றாங்க நீங்க ஏங்க வரீங்க. அப்போ நம்ம உள்ளத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அவ்வளவு அழுக இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்ல, அழுகிறது இல்ல. அப்போ அப்ப அழுகிற உண்மையிலே துக்கம் உள்ளவங்க வெளியே எப்படி பண்ணி காட்டிக்கிறாங்க, அவங்க அழாதவங்களை போல தங்களை காட்டிக்கிறாங்க. அதோட விஷயம் அது என்னன்னா, இப்படித்தான் மனைவி உள்ளவங்க மனைவி இல்லாத போல என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கீழே உள்ள வசனத்தை படிங்க. உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவிக்காதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இப்ப தகாத விதமாய் அனுபவிக்க இதுதான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்ப எந்த இடத்துல நம்ம சிரிக்கணுமோ அந்த இடத்துல தானே அதை யூஸ் பண்ணுங்க சிரிப்ப.
எந்த இடத்துல நம்ம அழுகணுமோ அது அந்த இடத்துல அழுகணும். இப்ப சாவு வீட்டுக்கு போய் சிரிச்சா தகாத விதமா உங்க சந்தோஷத்தை என்ன பண்ணிக்கணும், நீங்க சிரிப்பை யூஸ் பண்றீங்க. இப்ப கல்யாண வீட்டுக்கு போய் அழுக எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் ஒரு ஆள் அழுதுட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்? நம்ம கால கேட்ட போறோம் இவரு எதுக்கு அழுகுறாருன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அப்ப பெரிய பிரச்சனை வந்துடும் இல்லையாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா தகாத விதம் என்ன பண்ணக்கூடாது, எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா மனைவி உடையவர்களாக இருந்தா கூட அப்ப அந்த மனைவி உடைய அந்த திருமணமான வாழ்க்கையை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் எனக்கு முக்கியம் இல்லைங்களா. நான் சொல்றேன் அதுதான் எனக்கு சொல்ல பாருங்க. 34வது வசனத்து படிங்க. அதுபோல மனைவியானவரும் மனைவி உள்ளவரும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவர் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தர் கூறுகைகளுக்காக கவலைப்படுகிறார். விவாகம் பண்ணினவர் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார். இப்ப வந்து அது மனைவியா இருக்க புருஷனா இருக்க என்ன சொல்றாருன்னா, இப்ப கல்யாணம் ஆகிட்டா யாருக்காக கவலைப்படுறாங்க, மனைவி பிள்ளைங்களுக்காக. அப்போ ரெண்டாவது தான் நீங்க. அப்போ இப்ப கல்யாணம் ஆனவங்களுடைய நிலைமை நீங்க என்ன வச்சுன்னா, மனைவி உடையவங்களுடைய நிலைமை வந்து முதல்ல மனைவியை பத்தி கவலைப்படுறாங்க. மனைவி இல்லாதவங்க எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்களா? அடுத்த வருஷம் இது மனைவி இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க யாரை குறித்து கவலைப்படுறாங்களா? அந்த வருஷம் 35 படிக்கிறது. 35 இதை நான் உங்களை கண்ணியில் விவாகம் இல்லாதவர். அப்ப வந்து 32 கரெக்ட். 32 கூட பண்ணுங்க. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்க கவலைப்படுறோம். இப்ப வந்து பாருங்க, விவாகம் பண்ண ஆள் யாருக்காக கவலைப்படுறாரு? மனைவிக்காக கவலைப்படுறாரு. விவாகம் ஆகாத ஆளு இப்போ விவாகம் பண்ண ஆளு அதான் மனைவிக்காக கவலைப்படுறாரு. இப்ப இந்த மனைவி விட இவர் வந்து மனைவி இல்லாதவங்க போல இருந்துட்டா ரொம்ப சூப்பர். அதான் நம்ம படிக்கிறோம். மனைவி உடையவர் மனைவி அதான் மனைவி. இப்ப பாருங்க அந்த வருஷத்தை, இப்ப இந்த வருஷத்தை படிங்க. மனைவி நம்ம விளக்கு இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல மனைவியுடைய அந்த வருஷத்தை படிங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். மனைவி உள்ளவர்கள், மனைவி உள்ளவர்கள் யாருக்காக கவலைப்படுறாங்க? மனைவிக்காக ஃபர்ஸ்ட் கவலைப்படுறாங்க. இங்க என்ன சொல்றாங்க, மனைவி உள்ளவங்க அதாவது மனைவிக்காக ஃபர்ஸ்ட் கவலைப்படுறவங்க மனைவி இல்லாதவங்க போல இருக்குன்னா அப்ப எப்படி இருக்கணும்? கர்த்தருக்காக. அப்ப என்னன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கூட கவலைப்படாதுப்பா. மனைவி இல்லாத போல நீ இருந்துட்டானா நீ கல்யாணம் பண்ணிக்காத ஆளை போல இருக்கு. அவன் என்னெல்லாம் செய்யறானோ அதையும் நீ சேர்த்து செஞ்சுட்டா மாதிரி. அப்ப மேரேஜ் ஆகும் முதல்ல யாருக்காக கவலை பண்ணுங்கண்ணா? கர்த்தருக்காக கவலைப்பட்டா அவர் என்ன மாதிரி ஆளா இருக்கிறாருன்னா, விவாகம் பண்ணாத ஆள் எப்படி இருக்காரோ அது மாதிரி அவரும் இருந்துடுறாராம். விஷயம் புரிஞ்சுச்சுங்களா? அப்ப அதனால ஏற்றுக்கிட்டு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்புகிறா தன் தாயம் மனைவி என்னிலும் அதிகமா பேசு. அப்ப விவாகம் ஆனா கூட நம்ம வந்து கர்த்தரை வந்து ஃபர்ஸ்ட் முதலிடம் கொடுத்துட்டு நம்ம மற்றதெல்லாம் செகண்டரி வச்சுட்டோம் அப்படின்னா நாம கூட விவாகம் பண்ணிக்காத ஆள் மாதிரி தான். புரிஞ்சுங்களா? இப்போ சாகர் வந்து எது கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாரு, அது கடவுளுக்கு சேவை செய்யணும். அப்போ அதே சேவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே என்ன பண்ணிட்டீங்க? புரியுதுங்களா? சாகர் யாரு எதுக்கு இருக்கிறாரு? அவர் வந்து வீட்டை பத்தி பிரச்சனை இல்லாம சபை கூடியானது இதை பத்தி யோசிக்கணும். அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து விவாகம் பண்ணி இருந்தா கூட விவாகம் இல்லாத போல இருந்துட்டீங்கன்னா அப்படிங்க. அப்ப கர்த்தர் கூட நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா விவாகம் பண்ணி நீங்க கூட விவாகம் பண்ணாத ஆள் மாதிரிதான். அப்ப மனைவி உடைய ஆளா இருந்து மனைவி இல்லாதவங்க போல இருக்கிறாருன்னா அப்ப மனைவி விட்டுட்டு மனைவி இல்லாத மாதிரி போறது இல்ல. மனைவி இல்லாத ஆள் எப்படி யோசிக்கிறாரோ, எப்படி கர்த்தர் பிரியமா நடக்கலாம்னு நினைக்கிறாரோ, மனைவி உடையர் கூட என்ன பண்ணுங்க அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப பாருங்க, அப்ப வந்து மேரேஜும் பண்ணிக்கலாம்,
மேரேஜ் பண்ணாதவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்க என்ன சர்வீஸ் பண்றாங்களோ அதையும் செஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தோன்னா 2 வேலை செஞ்சா செய்யணும். அப்ப கடுமையா என்ன பண்ணுங்க, உழைக்கணும்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, என்னோட ஆலோசனை நான் இங்க பாக்குறோம் அப்படின்னா, மனைவி இல்லாதவர்கள் கடவுளுக்கு எப்படி பிரியமா நடக்கலாம் தானே யோசிக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா மனைவி இல்லாதவர்கள் எப்படி கடவுள் பிரியமா நடக்கலாம்னு யோசிச்சு அது மாதிரி நடக்கிறதுக்கு மனைவி உடையவளா இருக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்ல வரும். இவர் பாட்டுக்கு உட்காந்து கேட்டு இருக்காரு, இவங்க சிஸ்டர் அவங்க கடையை பார்த்துட்டு என்ன பண்றாங்க. இப்போ மனைவி இல்லாத இப்ப கடையை பார்த்தா சாப்பிட கிடைக்கிறாங்களா, அப்போ மனைவி உடையவரை அப்ப அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கடையை பாத்துக்கிறாங்க. சத்தியத்தை கேட்கிறாரு. இப்ப பாருங்க, மனைவி உடையவரா இருக்கிறதுனால மனைவி இல்லாத போலும் இருக்கிறாரு, மனைவி உடையவரா இருக்கிறதுனால மனைவி அவங்க கடையை பாத்துக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, தேவனுக்கு முதல்ல கொண்டு வந்துடுறாரு. இப்ப அப்ப எது சிறந்ததா இருக்கு, அப்ப ஒருத்தரை நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப நம்ம நிலைமையில சிந்திச்சு எது சிறந்ததுன்னு நம்ம யோசிக்கும் போது இன்றைய காலகட்டத்துல அப்ப கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து யோசிக்கிறவன்னா மனைவி இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா நடக்கலாம்னு யோசிக்கிறான். அப்போ நாம கூட மனைவி உடையவளா இருந்து கர்த்தருக்கு பிரியமா எப்படி நடக்கணும்னு யோசிக்கும் போது நாம கூட விவாகம் பண்ணாதவன் என்ன வேலை செய்யறான்னு விவாகம் பண்ணவனும் அந்த வேலை என்ன பண்ணிடுறான், செஞ்சிடறான். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க மேல இருந்து 7ஆம் அதிகாரம் 30 வாசிங்க, 29 வாசிங்க. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் தீவிரமானபடியால் மனிதர்கள் உள்ளவர்கள் மனிதர்கள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் சமான விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேகம் பறந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாதம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறார். இப்ப கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி, விவாகம் பண்ணிக்காத நீங்க விவாகம் பண்ணாம இருக்கக்கூடிய வாலிப சகோதரர் என்ன யோசிக்கலாம்னா, ஒருவேளை நீங்க விவாகம் பண்ணாலும் விவாகம் பண்ணாதவங்க போல உங்களால இருக்க முடியும் நீங்க உங்க இருதயத்தில் தீர்மானிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு எப்படி பிரியமா நடக்கலாம்னு நம்ம அப்பவும் அப்படிதான் யோசிப்போம். அப்ப கர்த்தருக்கு பிரியமா நம்ம நடக்க முடியும் விவாகம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், விவாகம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்த வருஷத்தை படிங்க. விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று, ஒருவேளை நீங்க விவாகம் பண்ணி உங்க மனைவிக்கு எப்படி பிரியமா நடந்து அப்படியே போயிடும் அப்படி யோசிச்சீங்கன்னா என்ன பண்றாங்க. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். அப்ப என்னன்னா, ஒரு சத்தியத்தை அவங்க அறிஞ்சு இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், அப்போ இந்த பிரச்சனை வராது இல்லைங்களா. ஏன்னா அவங்களுக்கு தேவனுக்கு கர்த்தருக்கு புருஷனுக்கு அல்ல தேவனுக்கு எப்படி முதலிடம் கொடுக்கலாம்னு அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப இதுல தேவனுக்கு வர முடியுமா, அவங்க என்ன பண்ண ஆக்சுவலா இவரை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கர்த்தருக்கு அவங்கதான் உபயோகிச்சு. ஏன்னா அவங்க அந்த காலத்துல இங்க என்ன பண்ண முடியாது, ஏன் வர முடியாது. அப்போ விவாகம் பண்ணினா இப்ப மனைவிக்கு அல்ல கர்த்தருக்கே முதலிடம் கொடுக்க முடியுமானா விவாகம் பண்ணிக்கலாம். 2வது பாயிண்ட் நம்ம என்ன இங்க பாக்குறோம் அப்படின்னா, அப்ப சத்தியத்தை அறிஞ்சிருக்க கூடிய இன்னொரு ஒரு சகோதரனையோ, இப்ப ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருக்க கூடிய ஒரு புருஷனையோ ஒரு மனைவியோ அவங்கள நம்ம மனைவியாவோ புருஷனாக ஏற்றுட்டோம்னா அவங்களும் கர்த்தருக்குலாம் முதலீடு கொடுக்கணும் பிரயாசப்படுறவங்களா இருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன இருக்குங்க அவ்வளோ, அப்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அப்போ அதான் ஒரே கல்ல வாங்காயம். அப்ப என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயத்துல இருந்து நம்ம மேரேஜ்னு ஆயிட்டோம்னா நம்ம என்ன ஆயிடணும்னு பார்க்கும்போதுன்னா, நமக்கு சத்தியத்தை அறியறதுக்கு ஒரு நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்ட். ஆனா நீங்க அதுக்காக நிறைய என்ன பண்ணணும், உழைக்கணும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நீங்க விவாகம் பண்ணிக்கிட்டாலும் கர்த்தருக்கு நீங்க பிரியமா இருக்கணும்னு உங்க இருதயத்துல நிச்சயித்து கொண்டீர்களானால் நீங்க விவாகம் பண்ணிக்கொள்ளலாம். அந்தபடி விவாகம் பண்ணிட்ட பிற்பாடு உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா கூடுமான அளவு என்ன பண்ணுங்கன்னா சத்தியத்தை அறிஞ்சு என்ன பண்ணுவீங்க, விவாகம் பண்ணிக்கொள்ளலான்றதுதான் நம்ம பார்க்கணும். அடுத்த வருஷம் படிங்க. இதுல யாருக்கும் எந்த டவுட் இருக்கா?
இல்ல ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டடி தானே, இது ஏதாவது சந்தேகம்னா நம்ம கேட்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. யாருக்கு இந்த டவுட்டுமே இல்லையா? நான் விவாகம் பண்ணிக்கலாம் வேணாமான்னு டவுட்னா அது நான் சொல்ல முடியாது. நம்ம இங்க என்ன இருக்குன்னா அட்வைஸ் தான் நம்ம பாக்குறோம். அப்போ அவங்கவுங்க என்ன பண்ணணும்னா, இதுக்காக நான் வந்து இப்ப என்னோட இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா உண்மையிலேயே நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம். ஏன் அப்படின்னா சத்தியத்துக்குள்ள வந்து வரும்போதெல்லாம் அந்த அளவு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாங்க கொஞ்சம் சகோதரர்கள் தான் இருந்தோம், ரொம்ப பேர் என்ன இல்லை, அப்போ அறிமுகம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வழியில அப்போ வந்ததுனால என்னுடைய மேரேஜ் லைஃப் அப்பெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவ்வளோ வந்து சத்தியத்தை அறிஞ்சவங்க அறிமுகம் இல்லை. ஸோ அதே சமயத்துல வந்து தேவன் என்ன பண்றாருங்க இப்போ அப்போ வந்து என்னடா பிரதர் பக்கம் பக்கமா வந்து இப்படி சொல்றாரு. நான் மேரேஜ் பண்ணும்போதுன்னா சகோதரி என்ன பண்ணிக்கீங்க, அவங்க சத்தியத்தை அவங்க தெரியாதவங்க தான். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆன பிற்பாடு கூட சரி, மேரேஜ் முன்ன கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏன்னா பாருங்க கரெக்டா மேரேஜ் ஆகிற அந்த சூழ்நிலை நிறைய பிரதர்ஸ் எனக்கு அறிமுகம் ஆயிட்டாங்க. அப்ப வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சத்தியத்தை அறியாதவங்களை வந்து மேரேஜ் பண்ணும்போது அப்ப எப்படி பாருங்க ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, என் இருதயத்துல என்ன பண்ணுங்க நிச்சயத்தை, ஆனா அது மாதிரி நீங்க நிச்சயித்திர கூடாதுன்றதுதான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட வரத்தின் படி என்ன பண்றாரு. அப்ப வந்து இவர் கூட தான் என்ன பண்ணாரு, இவங்க வந்து அப்ப ஏன் அப்படின்னா அந்த வாய்ப்பு இல்லைங்களா? நான் அந்த வாய்ப்பு விட்டா இன்னும் வந்து இந்து மறுபடியும் மேரேஜ் ஆயிருக்கும், என்னோட டைம் நான் விட்டுருந்தேன்னா. ஆனா அது அந்த அளவு இல்லாதபடி என்ன பண்ணாருங்க பண்ணாரு. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது அநேக சகோதரர்கள் இருக்கிறாங்க, நிறைய சகோதரர்கள் என்ன இருக்காங்க அறிமுகமா இருக்கிறாங்க. அதனால என்ன அப்படின்னா சத்தியத்தை அறிஞ்சவர்களை நம்ம என்ன பண்ணோம் விவாகம் பண்ணிக்கணும்ன்றதுதான் நான் கடைசியில மறுபடியும் வந்து நான் இன்ஸ்டிட் பண்ற ஒரு விஷயம் அதுதான். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல பார்க்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க, எவ்வளவு விஷயம் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது கிறிஸ்தவ உலகத்திலே பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்ச நாள் கல்யாணம் என்ன ஆயிடுதுங்க, எவ்வளவு சண்டை பிரச்சனைகள்லாம் வருது. ஆனா சத்தியத்தை அறிஞர் பண்ணோம்னா அப்படியே நான் கூட உடனே அதை சரி பண்ணிக்கலாம். இப்ப வசனத்துக்கு செவி கொடுக்குறவங்களா இருந்தாங்க. இப்போ நம்ம தவறு செஞ்சிடும் பைபிள் வசனம் இப்படி சொல்ல நம்ம என்ன ஆயிடுவாங்க டக்குன்னு. இப்ப அவிசுவாசிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. அவங்க தன் மனசுல யோசிச்சபடிதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க டெசிஷன் எடுப்பாங்கன்னு பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா தீர்மானிக்க, அவங்கள வந்து ஒரு தவறு செய்யும் போதோ இல்ல மனைவி இடத்துல சரியா அன்பு கூறலையோ இல்ல கணவன் மனைவிக்கு அன்பு கூற அவிசுவாசியை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, அவங்கள பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போய் மாட்டி போன்றது பாக்குறோம். அதனால மறுபடியும் சத்தியமும் நமக்கு வலியுறுத்துறது அதுதான். கர்த்தருக்கு பிரியமா நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஏதுவா இருக்குன்னா அதை நீங்க செஞ்சுக்கோங்க. அது செஞ்சுக்கும் போது நீங்க கவனத்துல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேன் ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் கொடுக்குறேன் விவாகம் பண்ணாலும் கொடுக்குறேன்னு சொல்லிதான் நம்ம விவாகம் பண்ணிக்கிறோம். அப்ப அதுக்கு ஏற்ற துணையை நம்ம தேட வேண்டியது ஞானமா இருக்கு இல்லைங்களா? அதை விட்டுட்டு நாம வந்து இல்ல நான் பண்ணிக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அது என்ன இருக்குங்க, அப்படிக்கும் மீறி நம்ம வந்து போனா நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கிறோமா நம்ம சிந்திச்சு நம்ம பாத்துக்கணும் பார்க்கலாம். அப்ப அடுத்த வசனத்தை படிங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா 38வது வசனத்தை படிங்க. அவனை விவாகம் பண்ணி ஒழுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவன் அதிகம். அப்ப வந்து என்ன, விவாகம் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான், விவாகம் பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப என்னன்னா விவாகம் பண்ணியும் கர்த்தருக்கு பிரியமா நடக்கலான்னு ஒரு மனுஷன் அதுதான் நடக்கும், அது எவ்வளவு நல்லதுங்க. அப்ப நீங்க அதை முடியும்னா நீங்க அப்படி நடந்தீங்கன்னா அதுவும் நல்லதுதான். இன்றைய காலத்துல வந்து அக்னியில் வேகிறதை பார்க்கலாம் இல்லைங்களா? சாதாரணமாவே இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து இவங்க என்னமோ நமக்கு சாப்பாடு போட்டு கல்யாணம் பண்ற மாதிரி இது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல கல்யாணம் ஆகும், எப்ப உங்களுக்கு கல்யாணம் இது கேட்டுட்டே இருப்பாங்க. இது நான் ரொம்ப அவசரப்பட்டேன். நான் உங்களுக்கு ஏன் உங்க வேலை பார்த்து நீங்க போக கூட நான் என்ன பண்ணிருக்கேன் நிறைய பேர்கிட்ட,
நமக்கு தெரியும் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சிலவங்க வந்து தேவையில்லாத வந்து நம்மளை வந்து தொந்தரவு பண்றவங்க எல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த மாதிரி வந்து நாம வந்து செய்தி கொடுக்காதபடி அதனால வந்து உடனே நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு ப்ரெஷர்னால நிச்சயமா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம வந்து நமக்கு கரெக்டா நம்ம மைண்ட்ல அந்த சத்தியத்தெல்லாம் வச்சு இது சரின்னு வருமா அப்படி நிதானிச்சுதான் நம்ம என்ன பண்ணுங்க மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துல. நீங்க யோசிச்சு பாருங்க, மேரேஜ் பண்ணிக்காம இருக்கிறவங்க எல்லாம் வந்து சயின்டிஸ்ட் எவ்வளவு பேர் தான் என்ன பண்ணிக்கிறாங்க, இது அழிந்து போகிற இதுக்காகவே தங்களோட வாழ்க்கைய 35 வயசு 40 வயசுல கூட அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்றது பார்க்கணும். அதுக்காக நான் லேட் மேரேஜ் சொல்ல. அப்ப வந்து அவங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க, இதை முடிச்சு இதை சாதிச்சுதான் நான் என்ன பண்ணுவேன். அப்ப நம்ம கூட என்னன்னா நம்ம வந்து சத்தியத்தை அறிஞ்சா கூட மேரேஜ்னா வந்து ஈஸி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம வந்து ஓரளவு நம்ம ஸ்டெடி ஆகிட்டு தான் நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு வேலையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் சரிங்களா, நம்ம வந்து மேரேஜ்ன்ற விஷயத்துல வந்து ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத மறுபடியும் பாக்குறோம். அது எது சொல்லணும்னா அப்பாவோ அம்மாவோ அவங்க கடனை முடியும்னு அவங்க என்ன நினைப்பாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா. அதனால இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து உலகத்துக்குடைய காரியத்துக்காகவே நிறைய வாலிபர்கள் எல்லாம் போராடுறாங்க. சத்தியத்துக்காக நம்ம ஏன் போராடக்கூடாதுன்னு சொல்றேன். அப்ப என்னப்பா அவங்க கல்யாணம் எப்பப்பா கல்யாணம் சாப்பாடு கூட இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணி இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண, நமக்கு தெரியும் ஐயோ எல்லாரும் கேட்கறாங்களே நம்ம ரொம்ப வயசு அப்படிலாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, திங்க் பண்ண தேவையில்ல. ஏன்னா அப்புறம் யாரும் நம்ம கஷ்டப்படும் போது என்ன பண்ண போறது இல்லை, நமக்கு கண்டிப்பா யாரும் ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்போ இப்படி சொன்னாங்க அப்ப மாத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா, இதுதான் அவசரப்படுறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருதான் எப்ப நல்லா வந்து கல்யாணம் சாப்பிட்டு போயிருப்பாரு. அப்ப வந்து பார்க்கும்போது மறுபடியும் சொல்றது அவசரப்படாம பொறுமையா இருக்கணும், பெரியவங்க சொல்றதுதான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம இன்னைக்கு இருக்கும்போது நாம ரொம்ப என்ன பண்ணுங்க சிந்திச்சு நாம நடக்கணுன்றது பார்க்கலாம். 40வது வசனத்தை படிங்க. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியா இருப்பார். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். அதாவது யாரு குறித்து சொல்றாருன்னா, அந்த 30 தன் புருஷன் மரித்த பின்பு அப்ப கணவனோ மனைவி இருந்த பின்பு அவங்க விவாகம் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் பவுல் சொல்றேன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளால இந்த விவாகத்தை குறித்து என்ன வசனங்க ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னியை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி அல்ல என்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனைவின்படி செய்ய கடவன், அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நீங்க வந்து என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன்னுடைய மகளுக்கு வந்து விவாகம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவர் வந்து நிர்ணயிச்சாருன்னா அதை பண்ணலாம். ரெண்டாவது வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கறோம்னா, அந்த கன்னிகையோட அந்த அவங்க வந்து அதுக்கு வந்து கன்னிகை விவாகம் பண்ணிக்கணும்னு விருப்பம் தெரிவிக்கும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணி வைக்கலாங்க, விவாகம் பண்ணி வைக்கலான்றது நம்ம பார்க்குறோம். அப்ப என்ன அப்படின்னா, இப்ப சத்தியத்தை அறிஞ்ச இருக்கும்போது இப்ப தகப்பனா இருக்கும்போது அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கூடுமான அளவு என்ன பண்ணோம்னா சத்தியத்தை அறிஞ்சு இல்லைங்களா அவங்களுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்னன்னா எவ்வளவோ பிரச்சனையிலேருந்து நம்ம என்னன்னா விடுவிக்கப்பட்டுக்கலான்றத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு உலக கவலையோ உலக நோக்கமோ என்ன இருக்காதுங்க. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் இல்லை. எகிப்திலேருந்து இஸ்ரேல் வர்றதுன்னா அந்த காணாந்து எகிப்தியோட மென்டாலிட்டி வேற, இஸ்ரேலரோட மென்டாலிட்டி வேற. எகிப்தியர்கள் வந்து ஆடு மேய்க்கிறவங்க, இஸ்ரேல ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்க. எகிப்தியரோட பார்வையில் அது எப்படி இருந்துச்சு? அற்பமா கூட அருவருப்பா இருந்துச்சு. நான் சொல்ல புரியுதுங்களா? இஸ்ரேலர்களுக்கு வந்து ஆடு மேய்க்கிறது அவங்க வேலை, ஆனா எகிப்தியரோட பார்வையில வந்து ரொம்ப அருவருப்பான ஒரு விஷயம். அது மாதிரி நம்ம செய்யற வந்து 99.9% வந்து என்ன ஆகுதுன்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒத்து வராதுன்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விவாகம் பண்ணி கொடுக்கலான்னு தீர்மானிச்சு விவாகம் பண்ணி கொடுக்கறது நல்லது. அப்படி ஆனா சத்தியத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நாம விவாகம் பண்ணிக்கிட்டா அதிகம் நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய காலத்தையும் நேரத்தையும் நம்மளுடைய திருமண வாழ்க்கையில வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கே நம்ம செலவு பண்றவங்களா ஆயிடும்.
அந்த மாதிரி இல்லாத அளவு அப்போ 2 பேருக்குள்ளயும் ஒரு ஒருமனை வரணும்னா ஒரே விசுவாசம் ஒரே நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாங்கன்னா என்ன இருக்குங்க? அப்போ ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம் உள்ளவர்களா நாம இருக்க முடியும் அப்படியே நீங்க இருதயத்துல தீர்மானிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. விவாகம் பண்ணாம இருக்கிறவங்க அவர் என்ன பண்ணிக்கலாம், நீங்க விவாகம் பண்ணிக்கொள்ளலாம்ன்றது பார்க்கணும். ஸோ தேவன் தாமே இந்த வசனங்களை நம்ம இருதயத்துல வைத்து நம்ம இன்னும் அதிகமா சிந்தித்து நம்ம வழி நடத்துவாராங்க. இதுல யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணனா, சரியா இன்னும் கொஞ்சம் புரியல அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்மளால டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நான் நம்புறேன். மீறி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.